இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நமது பேரவையின் 180வது வார இணையவழி கருத்தரங்கு இன்று மிக மகிழ்ச்சியோடு தொடங்கப்பட்டிருக்கிறது. 180 வாரங்கள் தொடர்ந்து நாம் பணியாற்றி வருகிறோம் என்பது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரியது. அது கண்டிப்பாக 180 வாரங்கள் அல்ல, 1080 வாரங்கள் கூட அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய போக்கும் அதனுடைய நிகழ்வுகளும் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றக்கூடியவர் நமது சேலம் கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் அன்புக்குரிய டாக்டர் ஜாகீர் உஷேன் அவர்கள். மிக சிறந்ததொரு பேராசிரியர். அரசு கலைக்கல்லூரியிலே வரலாற்று துறையிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்குவதில் பெருமைப்படுகிறேன். நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நிரலை வாசிக்க வருகின்றார் அன்புக்குரிய சகோதரி டாக்டர் அபிராமி அவர்கள். டாக்டர் அபிராமி இருக்காருங்களாம் சார்? சார் அபிராமி மேடம் இல்லை. வில் கோ ஸ்ட்ரைட் டு வெல்கம் அட்ரஸ். வெல்கம் அட்ரஸ். ஓகே சார். ஓகே. இன்று அவர்கள் சொந்த வேலை காரணமாக வர இயலாத காரணத்தினால் நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக அவருடைய அழகான குரலிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகாக வரவேற்க வருகிறார் அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் மதன் மோகன் அவர்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். Diana sir, மிக்க நன்றி. தேங்க்ஸ் வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். A very warm good evening to each one of you who have joined this 180th weekly webinar of the Congregation of Persons with Disabilities, DPOs and NGOs. நமது காங்கிரிகேஷனுடைய இந்த 180வது இணைய வழி வாராந்திர கருத்தரங்கம் இனிய ஆரம்பித்துள்ளது. இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். ஜஸ்ட் அ ஃபியூ ஆஸ் யூஷுவல். திருவனந்தபுரத்தில் வர 27, 28 வந்து தேர் இஸ் அ கிரேட் கல்ச்சரல் ஈவெண்ட் இன்வால்விங் ஆல்மோஸ்ட் 200 disabled participants. So it will be great. I think next week by now that function would be really awesome. And Paralympics சொல்ற மாதிரி para swimming competition ஆசியாலேயே first time, it's been hosted in Asia, in Singapore. And the para games is also coming to India, it seems. So some good news in sports as well as celebrations. And so hopefully that the inclusiveness சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து inclusiveness for disabled is going to increase as time goes on for sure. And அதற்கான பெருமைகள் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை நிச்சயமா சாரும். சங்கரமூர்த்தி, நம்ம ராமகிருஷ்ணன் சார், இல்லை வட்டவரி சார், சங்கராமன் சார் நிறைய அந்த காம்படிஷன்ஸ்ல அவரே போவார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரியலி எக்ஸலண்ட் திங்ஸ். அண்ட் ஈவன் இன் கேரளா, சபரிமலை உட்பட அனைத்து கோயில்களையும் ஆக்சசிபிள் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் ஹேஸ் கம். ஐம் நாட் ஷுர் ஹவு சபரிமலை வில் பி ஆக்சசிபிள், அது தெரியல. ரொம்ப கஷ்டம் சபரிமலை ஆக்சசிபிள் ஆகுறது. மேபி கிஞ்சி வைக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதர் தேன் தட் 12 படி எப்படி ஆக்சசிபிள் ஆக முடியும்னு புரியல. இந்த ரேம்ப் போடுறது ரொம்ப கஷ்டம். Anyhow, so how they are going to do it, let's wait and see. So court order, anyhow, the fact is court order has come. கேரளாவில் இருக்கிற சபரிமலை உட்பட அனைத்து கோயில்களும் ஆக்சசிபிள் ஆகணும் அப்படின்ற அந்த ஆர்டர் வந்திருக்கு. So in the background of all these things, this is our 180th meeting. சினிமா சார் சொன்ன மாதிரி, தீனா சார் சொன்ன மாதிரி 180,000 கூட ஆகணும். People will come and go. That's a saying. People will come and go. System will remain. System இருக்கணும், காங்கிரிகேஷன் இருக்கும்.
பலரும் வருவார்கள் போவார்கள், வரட்டும் போகட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. வருவதும் போவதும் வந்து இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே. சிஸ்டம் இருக்கணும், காங்கிரிகேஷன் இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் செஞ்சுரிஸ் இட் ஷுட் பி தேர். அப்போதான் நம்மளுடைய டிசேபிள்டுக்கான அந்த அந்த வெல்ஃபேர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வித் தட் லெட் மீ ஸ்டார்ட் மை வெல்கம் ஸ்பீச். ஐ ரியலி ஃபீல் it really deemed it a great privilege to welcome in absentia our president Vardagutti sir. Again, இங்க இப்போ பிசிக்கலா இல்லாட்டாலும் he is always thinking about what has to be done for the disabled and disability. So welcome Vardagutti sir in absentia. And நம்மளுடைய அடுத்த முக்கியமான நபர் நம்மளுடைய அமர் சேவா பெரியவர் ராமகிருஷ்ணன் சார். சார், it's really great to see you almost every week in advance and coming and wishing us. So it's really great to have you, sir. உங்களை வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். It's a real honor to have people like you with us. Welcome, sir. And next வந்து அதே Ayalgudi and Sangaraman sir, who is also our treasurer, congregation treasurer. So it's great to have such people with us in our congregation. Welcome, sir. And நம்ம congregation உடைய secretary, என்னுடைய நண்பர் சிதம்பரம். Again, there's no need to mention about his involvement in the cause of disabled. Always thinks about disability, thinks about disabled. Welcome, Chidambaram sir. And நம்மளுடைய துணைத் தலைவர், congregation துணைத் தலைவர், and the person who is presiding over today's meeting. It has become almost கிட்டத்தட்ட அத்தியனா சார் தான் நம்ம மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காரு nowadays. So it's great to have a person like Athena with us. Athena sir, smiling and cheerful. Athena sir, welcome sir. Great to have you, sir. And அடுத்தது நம்மளுடைய கோபிநாத் சார். Again, person who comes very early. நானே சீக்கிரம் வந்துட்டோம்னு நினச்சி உள்ள வந்து அவர் ஏற்கனவே இருப்பாரு. So it's great to have such people from start till the end. He will be there and observing all things. Gopinath sir, welcome. And next thing, like Advocate Suresh is there, Pushparaj sir, so Bhagavati Irlappan and Nandakumar sir. So it's terrific to have some great personalities in our meeting, and we hope that all of these gentlemen, ladies and gentlemen, will keep supporting us by coming every week. And இன்றைய சிறப்பு guest, our Dr. Zakir Hussain, a special person, as Athena has said, Selatla and the professor. It's terrific to have such a person with us, Zakir Hussain sir, and I'm really hopeful to hear something special from you today. So welcome sir, welcome, and let's hope that we will have a big eye-opener session today. And அவரோட வந்திருக்கிற மற்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்கிறோம். இளங்கோவன் சார், அண்ட் நம்ம ஆயுர்வேதில் இருக்கிற கோபி, அண்ட் நம்ம சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் பண்ற நம்மளுடைய சிவகாமி மேடம். இட்ஸ் எக்ஸலண்ட் தட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நம்மளுடைய மீட்டிங் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. So that's something fabulous from each one of you. So it's a real privilege that I'm welcoming each one of you. So names சில பேருடைய பேர் என்னால சொல்ல முடியல, but still no, it's not that அவங்க எல்லாரையுமே வந்து வரவேற்கிறோம். உங்க எல்லாரையும் வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். So that really thank for the opportunity. Thank Athena sir and Chidambaram sir for this opportunity given to me. With that, I am handing over the session back to Athena sir. Back to you, sir. Thank you very much. எல்லோரையும் மிக அழகாக வரவேற்று மகிழ்வித்தமைக்கு பாராட்டுக்கள், நன்றி. Thank you, sir. அடுத்ததாக நமது நிகழ்வினுடைய குறிப்புகளையும் அதனுடைய நிகழ்ச்சிகளையும் பாராட்டி பேச வருகிறார், ஆசீர்வதித்து பேச வருகிறார் நமது அன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர், பத்மஸ்ரீ விருதாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நாள் இனிய நாள், மகாலய அமாவாசை. இப்போ நவராத்திரி தொடங்கக்கூடிய நேரம். எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அப்புறம் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரிச்சலை அதை பற்றி பாரத பிரதமர் அறிவிக்க போறதாக ஒரு இதில் தகவல் வந்தது. வரி குறைப்பு ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பயனடைய, வியாபாரிகள் பயனடைய, உற்பத்தியாளர்கள் பயனடைய பிரார்த்திப்போமாக. நானும் சங்கர்ராமனும் முந்தாள் நாள் மத்தளம்பாறை தென்காசி அருகில் இருக்கு, அங்க உள்ள ஜோஹோ நிறுவனத்துக்கு வருகை தந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து உரையாடினோம், அழைப்பு விடுத்தோம். அடுத்த முறை வரும்போது வருவதாக சொன்னார். 23ஆம் தேதி இங்கு அருகில் உள்ள வாசுதேவநல்லூர் வியாசா கல்லூரிக்கு நமது மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் வருகை தர உள்ளார். அந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை சந்திக்க உள்ளோம். இது போக தமிழகத்தில் ஆங்காங்க நல்ல மழை பெய்து வருகிறது. நமது முதல்வரின் இந்த விளையாட்டு போட்டி திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்பட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அங்கிலும் கணக்கான பஸ் வசதிகளை செய்து கொடுத்துள்ளார்கள். அதனால அதோடு எல்லாருக்கும் பயனளிக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடைய அதாவது அமைச்சரகத்துடைய செயற்குழு, பொதுக்குழு, அறிவுரை குழு மீட்டிங் எல்லாம் அடுத்த வாரம், அதாவது இந்த வார கடைசியில் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை அங்கே நல்ல மழை பெய்து சுபிட்சமாக இருக்கிறது. ஸோ நம்ம சகோதர சகோதரிகளும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா நலன்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரம். ஒவ்வொரு வாரமும் தாங்கள் அந்தந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து எங்களுக்கு எடுத்து கூறி மிக சிறப்பாக ஆசீர்வதிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தபடியாக நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையும் நமது பேரவையினுடைய நோக்க உரையும் பற்றி பேச வருகிறார் அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். சார் மன்னிக்கணும், சின்ன இடையூறு பண்றேன். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நம்முடைய
மாநில தலைவர் மதிப்பிற்குரிய டிஏபி வரதக்குட்டி அவர்களுக்கு 23/9/25 செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள் வருகின்றது. அன்றைய தினம் நம்முடைய பேரவையின் மூலமாக அவருக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். 23ங்களா சார்? 23 கம்மிங் நாளை மறுநாள். அதான் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை சார். செவ்வாய்க்கிழமை. சாரி, செவ்வாய்க்கிழமை. 75 முடிஞ்சு Thank you. 76ல வர்றாரு. வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் அட்வான்ஸா ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக நோக்க உரை வாசிக்க வருகிறார் பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள். மிக்க நன்றி அத்தியனா சார். பெரியவர், சேலத்து பெரியவர் அத்தியண்ணா சார் அவர்களையும் நம்மை ஆயக்குடியிலிருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழும் சித்தர் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா அவர்களையும், உதவிக்கரத்தின் முதுகெலும்பாய் நின்று உதவிக்கரத்தை எந்த மாதமாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, உதவிக்கரத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அவர் மாலை அமாவாசைன்னு கூட பார்க்காம அன்றைக்கி உட்காந்து கரெக்ஷன் போட்டு அதை சரியாக தட்டச்சு கடிச்சு ஒரு பத்திரிகையை கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய பாடுபடுவர் யாருன்னு கேட்டால் நம்ம நந்தகுமார் சார் அவர்கள் உட்பட அனைவரையும் வணங்கி இந்த 180வது வார இணையவழி கருத்தரங்கை துவங்குகிறேன். 180 அதை சொல்லும் போதே ஒரு வியப்பாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த வியப்பு அப்படியே கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிடுது எனக்கு. அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது அத்தியனா சாரும் மதன் சாரும் ரொம்ப ரொம்ப வெரி ஹைலி ஆப்டிமிஸ்டிக்காக சொல்கிறாங்க. பட் எண்ணிக்கையில் பார்க்கும்போது நமக்கு போன வாரம் கடந்த வாரம் கூட பார்த்தோன்னா இந்த பணி நிரந்தரத்துக்கான மக்களை கூட்டி பேசணும் போது கூட பார்த்தீங்கன்னா 50-60க்கு தாண்டலை. அப்படிதான் இருக்காங்க மக்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல டிராஃபிக்கே ஜாம் ஆகுற மாதிரி எல்லாம் மக்கள் கூட்டம் பரல்றாங்க, எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறாங்க, ரோடு பிளாக் பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது. ஆனால் நம்ம சரியான கருத்துக்களை பேசணும்னு சொல்லி இங்கே அழைக்கும் போது சீட்டெல்லாம் வேக்கண்டாக காலியாகவே இருக்குது. ஸோ அதனால் இது இன்னும் தொடரணுமா, மக்கள் என்னைக்கு தேவைன்னு உணர்றாங்களோ அன்றைக்கி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இது ஆரம்பிக்கும் போது ஒரு 200 இல்லை 220, அதாவது ஜனவரியில் வி தாட் டு ஹேவ் ஒரு 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 கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணி, அதாவது லூயி பிரைல் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரையும் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு தென் வி தாட் டு கிவ் பிரேக். ஏன்னா மக்கள் ரியலைஸ் பண்ணாமல் நம்ம ஏதோ நல்லது பண்ணும்போது குழந்தை கேட்காத போது குழந்தைக்கு ஊட்டினா எப்படி துப்புமோ அது மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கலையோ, அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது. ஆனால் இப்போது இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்க போனால், அத்தியனா சார் மதன் சார்லாம் சொல்லும்போது பார்க்க போனால் அது வரட்டும், நம்ம செய்கிற சேவை செய்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஒரு உற்சாகமும் உத்வேகமும் இருக்குது. ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கும்போது அந்த ஒரு விரக்தி ஆட்டோமேட்டிக்காக வர்றது சகஜம்தான். அது மாதிரி வந்தது எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு. அதனால அதனால தான் இன்னைக்கு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவாக நான் ஐ வாஸ் அப்ரோச்சிங் திஸ் மீட்டிங். அதில் வரக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ பார்க்கும்போது, அந்த ஒரு ஸ்பிரிட் பார்க்கும்போது, இல்லை நம்ம வி நீட் டு ஓவர் கம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்திருக்கு எனக்கு. வி வில் டூ டுகெதர், வில் ஷல் ஓவர் கம்ங்கிற மாதிரி வில் ஓவர் கம் மெனி திங்ஸ். நிச்சயம் நான் பண்ணுவோம். அதுக்கான ஒரு துவக்கமாகவே இதை எடுத்துக்கிறேன். 180வது வாரத்தை நீ பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நாம் பயணிப்போம், அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். வருபவர்களை அழைத்து சொல்வோம், வராதவர்களை சொல்லி பார்ப்போம், வரவில்லை என்றால் நாம் அவர்களையும் இழுத்து கொண்டு செல்வோம் என்பது அடிப்படையில் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய விடிவெள்ளி சொல்லுவோம், அதாவது மார்னிங் ஸ்டார், நம்ம டிஏபி சாருடைய 76வது பிறந்த நாள் கம்மிங் டியூஸ்டேன்னு சொல்லி நம்ம நந்தகுமார் சார் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பேராளுமை மிக்க பெரியவரை 100 ஆண்டுகள் கடந்தும் வாழ்வாங்கு வாழ இந்த பேரவை வாழ்த்துகிறது. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வயது இல்லை என்றாலும் யார் வணங்குகிறோம் சார். நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்வையும் வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் வைக்கப்படுங்கிற மாதிரி நீங்களுடைய சேவைகள்
சிறந்து கொண்டு இருப்பது நீங்கள் வந்து நிச்சயமா எல்லா ஆரோக்கியத்துடனும் நலத்துடனும் மனம் மற்ற உடல் நலத்தோடு வாழவும் வணங்கி ஆண்டவனிடம் வணங்கி உங்களுக்கு பிறந்தநாள் வருவதற்கு முன்பாக 76வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை பேரவை கூறிக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 180வது வார இணையவழி கருத்தரங்கில் என்ன பேச போறோம் அப்படிங்கிறத வந்து நானும் ஜாகிர் சாரும் பேசிட்டு இருக்கும்போது அட்வைசரி போர்டில், அதாவது அட்வைசரி போர்டு, வெல்ஃபேர் போர்டு இதெல்லாம் வந்து அதுக்கான டென்யூர் முடிஞ்சிருச்சு. அந்த டென்யூரில் செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஜாக்கிர் சார் கேட்டிருந்தேன். அவரும் அதுக்கு இசை தெரிவிச்சிருந்தார். என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து 2 கூட்டம் தான் சார் நடந்தது. 2 கூட்டங்களில் நாம் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் சொன்னார். அந்த தகவல்கள் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆர்டிஐ ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம இளங்கோவன் சாரை கேட்கும்போது அவர் அதுக்கான ஜியோவை கொடுத்துட்டார். இதெல்லாம் உண்மைதான் சார், ஏற்கனவே அதுக்கான தகவல்கள் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஜியோ 35, ஜியோ 84, அரசாணை 35, அரசாணை 84 வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவர் வந்து இமீடியட்டாக என்கிட்ட ஷேர் பண்ணார். அந்த அரசாணை 35 என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது நாம் வந்து அட்வைசரி போர்டு இவர்கள் ஜாக்கி சார் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 அட்வைசரி போர்டு மெம்பர் நம்ம வந்து பேரவைக்கு அழைச்சிருந்தோம். நம்ம பேரவையில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம். அப்படி பகிரும்போது நம்ம குறிப்பிட்டது வந்து என்னென்னா, இந்த திருமண நிதி உதவி, அதாவது ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம விஷயங்கள் சொன்னோம். அதில் இந்து அறநிலைத்துறை அது அந்த விஷயங்களை பேசும்போது நான் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது வந்து கல்யாண செலவுகளை விட அதிகப்படியான சுமையாக இருக்கிறது என்ன கேட்டால், அந்த ஒரு மண்டபம் பார்க்குறதோ இல்லாட்டி அந்த மண்டபத்துக்கான தேதி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. பல இடங்களுக்கு வந்து போய் வர வேண்டிய இருக்குது, அங்கே அக்சசபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, மாதிரிலாம் இருக்குது. அதனால் கோயில் திருமணங்கள் அதாவது திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து அக்சசபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே அக்சசபிள் பண்ண சொல்லி கேட்கலாம். அந்த மண்டபங்களில் வந்து நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது உண்மையாக அப்படியே முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த அரசாணை 35 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2023-24 வந்து முரளிதரன் அந்த இந்து அறநிலைத்துறையுடைய ஆணையர் அவர்கள் வந்து எல்லா விதமான இணை ஆணையர்கள் அவர்களுக்கும் எல்லா விதமான கோயில் நிர்வாகங்களுக்கும் வந்து சுற்றிதழ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு அதில் பார்க்க போனோம்னா, அதாவது என்னென்னா, இதே நம்ம என்ன ரிக்வஸ்ட் வச்சோமோ அதை ஆஸ் இட் இஸ் வந்து அவங்க வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருமணத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமணத்தில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின் போது, மாற்றுத்திறனாளி நபர்கள் திருமணம் ஆகின்ற தம்பதிகள் அல்லது ஏதாவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி இருந்தால் கூட அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய செலவில் தாலிக்கு 4 கிராம் தங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோயில் நிர்வாகம் சார்பாக அந்த மணமக்களுக்கு வந்து புத்தாடை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், அணிகலன்கள் அதெல்லாம் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நிர்வாகத்தில் பார்த்தோம்னா வந்து அந்த திருமண மண்டபத்துக்கு பராமரிப்பை தவிர அதாவது என்னென்னா, அப்போ தான் வந்து இவங்க எலக்ட்ரிசிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்கன்றதுனால அந்த பராமரிப்பு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் தவிர இது எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணை வந்து வெளிவந்திருக்கு. இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து நம்முடைய பேரவையினுடைய முன்னெடுப்பு. அதாவது நம்முடைய அட்வைசரி போர்டு மெம்பர் ஜாகிர் சார் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கொண்டு போய் அங்கே வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அவர் அந்த ப்ரெசென்ட் பண்ணி அதை வந்து சொன்னார் அவர். அதாவது என்ன ப்ரெசென்ட் பண்ணால் அதை வந்து அப்படியே வாங்கிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் சொன்ன உடனே வந்து ஏதோ கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த வந்து என்கிட்ட கையில் இருந்த அந்த நம்ம டைப் பண்ண விஷயத்தை வாங்கிட்டு போனாங்க சார்னு சொல்லி சொன்னார் அவர். இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி நாங்கள் எங்களை என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை வந்து அப்படி சொல்லியிருந்தார். அதனுடைய அரசாணை என்ன வரும்போது தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியுது. இது வந்து 2022 நாம் அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். 2021-22 சொன்னோம். நாம் 22 சொன்னோம். 22 சொன்ன விஷயம் 23 நிதிநிலை அறிக்கையில் வெளியே வந்திருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இது. இதை வைத்துக்கொண்டு நாம் வந்து நம்ம பல்வேறு மாவட்டங்களில் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மூலமா செய்யக்கூடிய திருமணங்களும் சரி. அத்தியனா சார் வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார்
வாழ்வு கொடுக்கறதுல நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வு கொடுக்கறது, திருமணம் செய்து வந்து சிக்கலை மாட்டி விடுறதா இல்லை வாழ்வு கொடுக்கறதான்னு தெரியல. பட் அவ்வளோ பெரிய ஒரு புனிதமான வேலையை வந்து அத்தியாவசியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இதுவும் இந்த மாதிரி திருமணங்களை இந்த கோயில்கள்லையும் நான் வந்து அதை பயன்படுத்தும் போது அவங்களுடைய சுமைகள் குறையும். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு. அது வந்து அது வந்து இந்த பேரவைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனையா நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து அரசாணை எண் 84ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டோம்னா, அரசாணை எண் 84 வெளியே வந்திருக்குது. அதுவும் அதே நிதியாண்டுல தான் வந்திருக்கு. அதுவும் இந்து அறநிலையத்துறையில. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டோம்னா வந்து முதியோர்கள் எல்லா விதமான திருக்கோயில்கள்லையும் எந்த காலகட்டங்களும் சரி, கும்பாபிஷேகம் டைம் முதற்கொண்டு எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து சிறப்பு தரிசனம் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தையோடு செல்லக்கூடிய தாய்மார்கள் ஆகிய அனைவருக்குமே பார்த்தோன்னா வந்து நேரடியாக வந்து மூலஸ்தானத்துக்கு போய் கருவறையில் உள்ள கடவுளை வந்து வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அரசாணை எண்ணில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இப்போது நாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கேட்கல. ஸோ இந்த இந்த முயற்சி வந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கான ஒரு முன்னெடுப்பு தான். ஏன்னா எந்த ஒரு விஷயமா பார்த்தோன்னா வந்து நாம் முன்னெடுப்போம். அதுக்கு பிறகு வந்து தான் அது வந்து மற்றவங்களுக்கான ஒரு 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 ப ஒரு ஒரு வசதியாக வந்து மாறுது. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் நிறைய வந்து பேரவை வந்து கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து பேசுகிறோம். அதை வந்து சரியான முறையை நியாயப்படுத்துகிறோம். அது வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் போது நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது வந்து கேனாட் பி எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. டோன்ட் நோ இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்ன்னுவாங்க. அது மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம வாரந்தோறும் வந்து இந்த வார நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்க போனால் அது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வந்து நம்ம வரதுக்குடி சார் கூட பார்த்தோம்னா வந்து 100 நபர்கள் வாலண்டியர்ஸ் உருவாக்கி ஒரு 100 மண்டபம், அதாவது 100 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் மாதிரி இது வந்து எப்படி 1000 கால் மண்டபம் 100 கால் மண்டபம் சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து நம்ம பேரவையை வந்து உருவாக்கணும்னு அவர் கனவு காண்டுட்டு இருக்காரு. இன்னும் அந்த கனவு வந்து காணல் நீராக தான் இருக்குது. அது வந்து யார் பொறுப்புன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடிமனதில் வந்து அப்பப்போ எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அதாவது சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நீங்கள் 4 பேர் சொல்லலைனாவே இந்த 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 சொத்து இந்த இந்த வளங்களை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க எடுத்து கொடுக்கறதுக்கு முன் வரல அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இரும்பு பெட்டியில் இருந்த ஏடுகளை ஒருத்தன் வந்து மற்றவங்க எடுத்து கொடுக்குறானோ அவன் தான் மிகப்பெரிய ஒரு தர்மசாலின்னு சொல்லுவாங்க. தர்மம் செய்வோர்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய அறிவு பெட்டகமா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், பேரவையில் வரோம். யூ வில் மேக் இட் இஸ் அ மேண்டேட். இது நம்முடைய கலாச்சாரமாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளை பார்த்து வந்து இப்போ என்னன்னா மற்ற எக்ஸ்க்ளூடட் குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து சமூக ரீதியாக பின்னடைவில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து நம்மளை பார்த்து இது மாதிரி ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நாம் வந்து வாரந்தோறும் மீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து தே டேக்கன் ஸ்டெப்ஸ். நம்மளை பார்த்து எங்கள் பல்கலைக்கழகத்திலே இது எப்படி பண்ணுறீங்க நாங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு 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 சமூகத்தில் பின்தங்கிய உள்ள மக்களுக்கான முன்னெடுப்பு போயிட்டு இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தோம்னா வந்து இருக்கிறதுலே அதிகப்படியான பாதிப்புக்குள் உள்ளானவங்க நாம தான். ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா நமக்கு கொண்டு ஊட்டுவதற்கான பெருந்தலைவர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னுமே நம்ம துப்பிக்கிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து பெரிதாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. யாரும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலன்னா வருவது மட்டுமல்ல பெருசாக எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. வருவதோடு 4 பேருக்கு சொல்லணும், 4 பேர் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறோம்னா அந்த ரிக்வஸ்ட்டை வந்து யாருக்கு கேட்குறோம்? சிதம்பரத்துக்காக கேட்குறோம், அத்தியநாயகர் சாருக்காக கேட்கல. நாம் கேட்பது யாருக்குன்னா உங்கள் மூலியமா வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் கையில் இருக்கிற 100 ரூபா தர வேண்டாம். இந்த பேரவைக்கு வந்து அவனை இணைச்சி விட்டுட்டீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு குறை, அவளுக்குன்னு ஒரு குறை வரும்போது நம்ம கூட பதிவாங்க. அந்த குறைகளை தீர்ப்பதற்கான முன்முயற்சியை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்ம வேலை வெட்டி இல்லாமல் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு மேலே வேலைக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய சுமைகளை நம்ம சுமந்துக்கிட்டு இதையும் நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதை இழுத்துட்டு போகும்போது வேற யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா? அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்க கூட கொடுத்துட்டு நாம் வந்து தொலைவாரது கைட் பண்ணலான்னும் போது அதுக்கு வந்து முன் வருவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கு மக்கள்.
சிரமப்படுகிறார்கள். இல்ல வந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி விடுறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல வந்து செய்கின்ற விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு அதை வந்து பின்னடைவுக்கு செல்வதற்கு தான் வந்து தயாரா இருக்காங்களே தவிர இது முன் இழுத்து செல்வதற்கு முன் வருவதில்லை. அந்த நிலை மாற வேண்டும். அப்பதான் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து 1080ல் 18,000 இல்ல அதுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த பேரவையானது தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கிட்ட சொல்றதுக்கோ, அரசியல்வாதிகிட்ட சொல்றதுக்கோ, அரசு அதிகாரிகள்கிட்ட சொல்றதுக்கோ இன்னைக்கு ஒரு ஃபாரம் கிடையாது. இன்னைக்கு நமக்கான ஒரு ஃபாரம். யாரு போனாலும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை முன்னிறுத்துறோம். அதுல ஏதாச்சும் குறை வந்துடக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா பேரவையானது அது போல எந்த விதமான ஐடென்டிட்டி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்களை முன்னிறுத்தி உங்களுக்காக எங்களால் முடிந்த குரல் கொடுப்பதற்கோ, எங்களால் முடிந்த டாக்குமெண்ட்ரி சப்போர்ட் பண்றதுக்கோ, எங்களால் முடிஞ்ச வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம முன் வரோம். ஆனா இது ஏன் உள்வாங்கப்படவில்லை, ஏன் வந்து இது எடுத்துக்கொள்ளப்படவில்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆகவே இதெல்லாம் நம்முடைய சமூகம் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு கொள்ள விரும்புகிறேன். நம்ம சுற்றி இருக்கிற எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருப்பாரு. அவங்க இருக்கிற கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் மந்திரியை பார்த்துருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. இன்னும் 2 நாளைக்கு பிறகு வந்து இன்னொரு ஃபார்மர் பிரசிடெண்ட்டை பார்க்க போறாங்க. அப்படி நிறைய சுற்றிக்கிட்டே இருந்தாலுமே அது சண்டேல வருதுன்னா அன்னைக்கு அந்த ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆந்த வேலை எங்கேயாவது வண்டி நிறுத்தி நிகழ்ச்சியில் நிறுத்திட்டு நிகழ்ச்சியில இருந்து கூட வழி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா என்ன காரணம்? அவங்க இது வந்து இதுல கலந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் ஒரு என்கரேஜிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சிரமத்துக்கு இடையில அவ்வளோ பிஸி ஷெடியூலுக்கு இடையில நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள சும்மா இருந்துகிட்டு நம்ம வந்து வேலையை தேடிட்டு இருப்போம், இல்லை படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை வந்து வேலைக்காக நம்ம வந்து ஒரு ஒரு பணியை செய்து கொண்டிருப்போம். ஆனா நம்ம எல்லாமே வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கலக்கப்படுகிறோம், தயங்குகிறோம் என்றால் அது என்ன என்ன உங்களை பிளாக் பண்ணுது, என்ன நம்மளை பிளாக் பண்ணுதுங்கிறது நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து 180வது வாரத்துல வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியே ஆகணும். இப்ப யாருக்கு தான் வேலை இல்லை சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு. இந்த நேரத்தில் விட்டோம்னா வந்து மதன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் படிச்சுட்டு அவர் வந்து டேக் ப்ரிப்பேர் கிளாஸ் நான் அது மாதிரி பண்ணுவேன். ஏன் சொல்லுவாருன்னா இதெல்லாம் விட்டு நம்ம வரணும்னு போது என்ன அட்லீஸ்ட் நான் வரும்போது ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அவங்கள யாருக்கெல்லாம் விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம வரோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து கனக சபாபதி சார் இஸ் டிராவலிங் டுவோர்ட்ஸ் மைசூர் நோக்கி போயிட்டு இருக்காரு. இஸ் அட்டெண்டிங் த கிளாஸ். நம்ம வந்து என்ன நடக்குது இன்னைக்கு என்ன சார் இந்த நிகழ்ச்சி வரல, என்ன சார் உங்களுடைய வாய்ஸ் பதிவு வரல, காலையில் வரலன்னு சொல்லி கீப் காலிங் மீ அண்ட் ஆஸ்கிங் மீ. அப்போ அப்படியெல்லாம் ஒரு சிலர் இருக்க வச்சு தான் நம்ம வந்து ஏக்கத்தை ஏகிட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து ஜஸ்ட் ஐ எம் கமிங் அண்ட் அட்டெண்டிங் கிளாஸ் அண்ட் கோயிங் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையில் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து மற்ற நபர்களை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா நாம் வந்து வருதுக்குடி சார் வைத்த 100 நபர்களை கொண்ட ஒரு தூண்களை எப்போ உருவாக்க போறோம்? சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இப்போ வந்து எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்க அப்படி சொன்னார், போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி அவர் வந்து ஞாபகம் கொடுத்துரும், அதோடு முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் நம்ம பண்றோம். அது கூட வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சி நம்ம பண்றோம். இல்லைன்னா அது கூட பண்ணுவோமான்னு தெரியல. இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு சார் 100 பேர் சொல்லியிருக்காருன்னா 100 பேர் அதை வந்து அப்படியே ஒரு தண்ணியில் எழுதப்பட்டது மாதிரி தான் இருக்குது. உதவிகரத்தை உயர்த்தி பிடிப்போம்னா உதவிகரத்தை யாரும் உயர்த்தி பிடிச்ச மாதிரி தெரியல, அதுக்கான மெம்பர்ஷிப் சேர்த்த மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு சமூகத்துல வந்து கல்வியும் ஞானமும் சிறக்குதோ அந்த சமூகம் தான் வந்து உயர்வடைவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அந்த கல்வியை ஞானத்தையும் பரப்புவதற்கு இந்த பக்கம் வந்து உதவிக்கரமும் பேரவையும் ரெடியா இருக்குது. ஆனா இதை எடுத்துக்கொண்டு மக்களை சேர்ப்பதற்கு நாம் தயங்குகிறோம். தயக்கத்துக்கான நிலை என்ன நமக்கு தெரியல. ஆகவே அதை நாம் வந்து வெளியே வரணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து பேரவையில சாதிக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து பேரவையில நிகழ்ச்சிகள் எல்லாரும் மற்றவங்க எல்லாம் அண்ணாந்து பாக்குறாங்க. ஆனா நமக்கு அதனுடைய அருமை தெரியல. இன்னும் சொல்ல போனா பேரவை மூலியமா நாங்க என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சிருந்தோம்னா இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். இப்போ வந்து பாலஸ்தீனம், இஸ்ரேல், வாரால பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம என்ன பேச முடியுமா, பண்ண முடியுமா? இலங்கையில பாதிக்கப்பட்ட தமிழுக்கு ஏதாச்சும் பேச முடியுமா? உக்ரைன் ரஷ்யா வாரால பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுல பாதிக்கப்பட்ட நல்ல நிலைமையில இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால ஏதாச்சும் பேச முடியுமான்னு கேட்டா நம்ம பிரச்சனை அவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கா, அதுக்கு வேற வரல.
ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம், ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு என்னன்னா, இப்படி பரந்தப்பட்ட அளவுல வந்து நம்ம விஷயங்கள வந்து அணுகுனாதான், அங்க இருக்கிற டெக்னாலஜி, அங்க இருக்கிற கான்டென்ட் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து ரிசோர்ஸ் நாட் எ மேட்டர் அட் ஆல். அங்க இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க உதவி செஞ்சு அவங்களுக்கு இன்னும் வந்து தகுந்த நேரத்துல நம்ம உதவி பண்ணும்போது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் விடிவு தருவார்கள். அவர்கள் பிரச்சனைக்கு நாம் விடிவு தர முடியும். இப்படி பரந்தப்பட்ட லெவல்ல நம்ம எப்ப போக போறோம்? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து சார் சொன்னது வந்து நோக்கத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நோக்கத்துல எல்லாமே வந்து சொல்வதற்கான ஒரு கால நேரம் சூழல் ஏற்பட்டு விட்டது. And Jackie sir now just text me a message before the meeting. ஒரு ஒரு துயர சம்பவத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு. அது வரையும் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னதுனால just I'm continuing with that. அதனால என்னடா இது நோக்க உரை சொல்லும்போது he started lecturing some other things நீங்க நினைக்க வேண்டாம். அதனால தான் அவர் டெக்ஸ்ட் போட்டதுக்கு பிறகு தான் just I'm quoting these two GOs. GO 35, GO 84 சொல்வதற்கான காரணம் அதுதான். ஆகவே நம்ம பேரவை வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அதுல தொடர்வதிலையும் சரி, அதுல பயணிப்பதிலும் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கிறதுங்கிறது எனக்கு உண்மையா தெரியுது. ஆகவே அந்த தயக்கத்தையும் அந்த சுணக்கத்தையும் நம்ம என்னைக்கு விடுறோமோ அன்னைக்குதான் நம்ம பேரவை வந்து ஒரு பேரவையா வந்து சிறப்புடன் செயல்பட முடியும். அப்படி ஓகே. ஸோ அது கிராஸ் டாக். ஸோ நாம சொன்ன மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ வந்து சங்கராம சாருடைய திங்கிங் பார்த்தோம்னா வந்து இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் ஹை. அந்த 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 அவர் ஒருத்தர் வந்து அப்படி திங்க் பண்ணா மட்டும் போதுமா? ஹி வாண்ட் டு டேக் ஆல் அதர் அலாங் வித் விஷன். அப்போ அதுக்கான ஆட்களே நம்மகிட்ட இல்லை. இப்போ இதுதான் உண்மை. அதுக்கான ஆட்கள் நம்மகிட்ட இல்லாதனால நம்மளால வந்து அந்த அளவுக்கு போக முடியல. நம்மளால அந்த அளவுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலனாவே அது நம்ம சமூகத்தினுடைய பின்னடைவு அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தியண்ணா சாரோடைய அவங்களுடைய நாலேஜோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை அவங்களுடைய சேவைகளையும் வந்து ரயில்வே துறையில் என்ன பண்ணலாம்னா அது என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லும்போது அவர் தான் நமக்கு அதுக்கான விடிவை வந்து உருவாக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஒரு ஒரு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சங்கராம சார் ஆயக்குடியில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் சார் சொல்லும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வரும்போது அது வந்து அவங்களுக்கான நாலேஜ் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கொண்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி பதிவுகளை நம்ம வந்து பதிவு பண்றதுக்கு இன்னும் முன் வரல. ஏதோ வரோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து என்னைக்கு வந்து நம்ம சமூகத்துக்கான சேவையை நம்ம ஆற்ற போறோம்ங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆகவே இதையெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு இந்த பேரவையின் நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒன்று பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து அந்த அட்வைசரி போர்டில் மேற்கொண்ட முயற்சிகளில் வந்து 2 விஷயம் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகள் போன வாரம் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஸ்பெண்ட் த டைம் பார்த்தீங்கன்னா அரசாணை 151க்காக முயற்சி எடுத்ததுக்கு பண்ணியிருக்கிறோம். அது விஷயமா பார்த்தீங்கன்னா 2 நபர்களை வந்து நம்ம வந்து அணுகியிருக்கிறோம். 2 நபர்கள் மூலியமா வந்து சிஎம் உடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். ஒன்று வந்து நம்ம மதன் சார் வந்து சொன்னார். அதாவது தேர்ட் ஒன்று மதன் சார் வந்து அன்றைக்கே நம்ம கூட பதிஞ்சாருன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா தான் வந்து காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரியில் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவதற்காக சுப்ரீம் கோர்ட்லகிட்டே டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. அந்த டைரக்ஷனும் நான் வந்து அந்த ஆர்டரும் வாங்கி தரேன், அதை பற்றி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வாலண்டரிலி நோன்னு ஆஸ்க். அது அவர் அந்த 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 இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியுங்கிறதுனால வாலண்டரிலி ஷேர்டு. ஆனால் எவ்வளோ பேர் அந்த 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 ஜியோ என்னங்கிறது அவர் யாராவது கேட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் சார் ஃபோன் பண்ணி தெரியல, நான் அதை பற்றி கேட்கல. அவர் அதாவது எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்க கேட்கல, ஆனால் நான் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுங்க சார்னு கேட்டிருக்கேன். அதாவது ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னாலுமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் ரெடி இல்லை. இன்னைக்கு எல்லாம் தானாக வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அது வந்து நடக்காது. என்னைக்கு எந்த காலத்தில் நடந்தது கிடையாது, இனி அது நடக்காது. நம்ம வந்து தேவை உள்ளவர்கள் தாயே குழந்தைய வந்து ஈண்டு எடுத்தாலுமே அந்த குழந்தை அழுதாதான் அந்த தாய் வந்து பால் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பால் கொடுக்க மாட்டா தாய். அப்போ தாய்க்கும் மகனுக்குள்ள தொப்புள் கொடி உறவுலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது
நாம் வந்து உதவணுங்கிற ஒரே ஒரு உள்ளத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் வந்து உங்களுக்கு தேவையாக நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியும் சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் மக்கள் எடுத்துக்கொள்வதற்காக வரவில்லை என்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம். இது ஒரு 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 விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2 விஷயமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட் லாயரோட சீனியர் அட்வொகேட் அதோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க வாயிலாக வந்து சிஎம் இல்லை சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு வந்து அப்ரோச் பண்ணுவதற்கான ஒரு முன்முயற்சிக்காக முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். அது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட அரசியல்வாதியோடு நம்ம வந்து அந்த முன்முயற்சி எடுத்திருக்கிறோம். அது கூடிய விரைவில் வந்து அதுக்கான 1 or 2 டேஸில் அதுக்கு விரைவு கிடைக்கும். அப்படி கிடைக்கவில்லை என்றால் வில் ஃபைண்ட் அதர் பாத். அதுக்காக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கிறோம். அது வந்து நிச்சயமாக வந்து இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாளில் வந்து அவங்களோட நம்ம வந்து அறிவாலயத்தில் வந்து அவங்களை மீட் பண்ணுவதற்கான ஒரு முன்முயற்சிகள் எடுப்போம். அதுக்கு நீங்கள் வந்து முன் வரணும். அந்த சம்மந்தப்பட்டவர்கள் முன் வரணும். ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி இஷ்யூ வந்து அப்படியே மழுங்கடிச்சோம்னா அது ஒரு பின்னடைவு வந்து அதில் இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தானே தவிர மற்றவங்களுக்கு இல்லை. அதையே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா வந்து அதே அறிவாலயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து சந்திப்பதற்கான முன்முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து முன்முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி வில் எக்ஸ்பெக்ட் இந்த வாரம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காகவே 2-3 பேர் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து வேலை வாய்ப்பு, அதாவது என்னன்னா 2 ஆண்டு பணி தொடர்ந்து பணிபுரிந்தவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பு இது. இல்லை நீங்கள் யாராச்சும் அதை பற்றி இதுதான் வந்து ஒரு லிங்க். நீங்கள் வேற யாராச்சும் இதை பற்றி தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கனாலும் நிச்சயமா நீங்கள் முன்னெடுங்க. பேரவை வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். இல்லாட்டி வந்து பேரவை வேணான்னாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதை வந்து முன்னெடுங்க. உங்களுக்கான ஐடியாஸ் என்ன வேணாலும் we are ready to give. இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வேலை வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வந்து இந்த அரசு பணி வந்த வாய்ப்பு வந்த உடனே கிட்டத்தட்ட 512 நபர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நூலகம், அதாவது என்னென்னா இந்த அரசு வந்தது பிறகு வந்து இந்த மக்கள் நல பணியாளர்கள், அதாவது வந்து ஊரக நூலகங்களில் வந்து பணிபுரிவதற்கான நபர்கள், இப்படி எல்லாரையும் போட்டிருக்காங்க. ஆகவே அப்படி போடப்பட்ட நபர்கள்லையும் எங்களுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலயமா போடப்பட்ட நபர்களுக்கும் எங்களுக்கு வந்து 10,400 பேர் இதை போட்டாங்க. அதில் வந்து 542 பேர் 512 பேருக்கு நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று அட்வைசரி போர்டுக்கும் வெல்ஃபேர் போர்டுக்கும் நம்ம ரெக்வஸ்ட் வச்சோம். ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து எடுத்தாங்களா, அதுக்கான நபர்களை போட்டாங்களாங்கிறது வந்து நம்ம ஆர்டி இளங்கோவன் சார் மூலியமாக தான் ட்ரை பண்ணி அதை இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அது ஒன்றும் நமக்கு தெரியாமல் இருக்குது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வந்து இந்த 2 வீலர் லைசன்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 வீலர் லைசன்ஸில் நம்ம வந்து அந்த ஆணையரே நம்ம வந்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸினுடைய அதுக்கான உயர் அதிகாரியே நம்ம அழைத்து நம்மளோட நிகழ்ச்சியில் பேசணும். அவர் கொடுத்த விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே அது விஷயமா தேவைப்படுறவங்க எல்லாமே வந்து அதுக்கான முன்முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம். அதுக்கு பிறகு யாரும் அதுக்கான ரிக்வஸ்ட்டாக வராதனால அந்த விஷயம் நம்மளால வந்து தொடர்ந்து செய்ய முடியல. ஆனால் அந்த இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்குது. லைசன்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காது கலதர் மற்றும் வாய் பேசாதவர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே இருக்கும். அவங்களை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கான மறுப்புகள் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து முயற்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அது ஒரு விஷயம். அப்புறம் டோல் இஷ்யூஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் எழுதியிருக்கோம். எக்ஸப்ட் ஃபியூ டோல் சாலைகளில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க ஸ்டில் we are facing ப்ராப்ளம். அதை வந்து we need to take steps. அதை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம ராமகிருஷ்ணன் சார் அருமையாக சொன்னாங்க. புதிய அறிவிப்பு வருது, அனைவருக்கும் உகந்ததாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உதவி உபகரணங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கின்ற உதவி உபகரணங்களுக்கு வந்து 0% ஜிஎஸ்டி அந்த நிலையை வந்து உருவாக்குவது நம்ம அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விலை. ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒருத்தனுக்கு வந்து தண்ணிக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி உபகரணங்கள்ங்கிறது உணவு சுவாசிக்க காற்று, குடிப்பதற்கு நீர், அது மாதிரி தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள்.
இந்த உதவி உபகரணங்கள் வந்து ஆடம்பரத்துக்காக நம்ம பயன்படுத்தலை. ஆனால் நம்ம இது இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு நிரந்தர ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நம்மளால் அந்த பணியை செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒத்த குரல்ல ஓங்கி உரைக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இது சொல்லி இந்த வரக்கூடிய 2026 நிதிநிலை அறிக்கை 27 நிதிநிலை அறிக்கையிலேயே வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய எந்த வித மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, இன்கம்ல எப்படி இருந்தாலும் வந்து யாரும் விரும்பி வந்து உதவி உபகரணங்களை பயன்படுத்துவது கிடையாது. ஆகவே அதை வந்து நம்ம தேவையின் அடிப்படையில் பண்றதுனால அந்த மாதிரி மாற்று உதவி உபகரணங்களுக்கு 0% ஜிஎஸ்டி கொண்டே வந்து ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் வந்து அந்த நாட்டோடைய மேபி நம்ம ஜெய்சங்கர் நம்ம ராமகிருஷ்ணன் சார்லாம் வந்து இதை கூட கான்சன்ட்ரேட் திஸ் இஷ்யூ. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார், அவர் நிதிநிலை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்களோட சேர்ந்து வெளியுறவுத்துறையோட அந்த கலந்தாய்வு செய்து அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து அந்த அவங்களோட பேசி நம்ம பொருட்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்சிடைஸ் ரேட் கிடைக்கணும் அந்த அளவுக்கு கிடைக்க வைக்கணும். நமக்கும் வந்து அதுக்கான ஜிஎஸ்டி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு வாழ்கின்ற வாழ்க்கை வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு நாளுங்கிறது ரொம்ப 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 சொற்பமான நாட்கள். அந்த நாட்கள் வந்து வாழும்போது வந்து அட்லீஸ்ட் உதவி உபகரணத்தை வச்சாச்சும் நம்ம ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஆகவே அந்த நிலையை உருவாக்குவதற்காக நம்ம வந்து பயணிக்கணும். அப்படியெல்லாம் போனோம்னா தான் நம்ம பேரவை வந்து ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஆளுமைகளை கொண்ட பேரவை வந்து இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விரல் நம்ம உயர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகும். இன்னுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன லெவல்லே நம்ம வந்து பேசிக்கிட்டு நம்மளுடைய கருத்துக்களை பதிந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு அழகு இருக்காது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அந்த மாதிரி ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்களும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வந்து எல்லா கோச்சிலையும் நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எளிதாக செல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீல் சேருடைய வடிவமைப்பு உருவாக்குவதற்கு அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அங்கங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர் கல்லூரிகள் எல்லாம் போய் சென்று எப்படி வந்து எளிமையாக வந்து இவர்களுக்கான ஒரு டிவைஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டெமோ பண்ணணும். அது மாதிரி அதை உருவாக்கணும். இப்படிதான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் இந்த பேரவை மூலியமா அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு வளங்கள் ஒரு பக்கம் இருக்குது, தேவைகள் அடுத்த பக்கம் இருக்குது, இணைக்கக்கூடிய ஒரு பலமா பேரவை இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இது என்னன்னா இந்த மாதிரி கருத்துக்களே நம்ம இங்க பகிர்வது இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்மளோட வந்து தொடர்பில் இருக்காங்க. அவங்களை ஒரு நாள் நம்ம இங்க இணைக்க முடியாத காரணம் நம்ம என்னன்னா லோக்கல்ல இருக்கிற பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இந்த பேரவையில வந்து நம்ம செய்ய வேண்டிய சாதனையா நினைச்சு நம்ம வந்து இதை ஆரம்பிச்சோம். பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பிச்சோம். இதனால சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா அங்கங்க வரக்கூடிய அந்த தோய்வுகள் வந்து நம்ம வந்து உண்மையா வந்து இதை வந்து இது பண்ண வேண்டியது, அதாவது ரீதிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பேரவையினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆகவே இந்த வாய்ப்பு, ஏன்னா இன்னைக்கு ஜாக்கர் சார் வராதனால ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெலிபரேட் அண்ட் ஓப்பன் மை ஹார்ட். என்ன பண்ணணும், என்ன பண்ணுவதற்காக அதை ஆரம்பித்தோம், என்ன நிலைமை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நம்ம மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்பினுடைய அதிரடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் தி நைட் டேக்கிற டிசிஷன்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அவுட் சோர்சிங் வேலைகள்லாம் போவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கான காலக்கெடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அதிரடியாக சுனாமியோட அதிகப்படியான ஃபாஸ்ட்டாக வந்து அந்த அமெரிக்க அதிபர் வந்து எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாரையும் கலக்கமடைய செய்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதில். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அவுட் சோர்சிங் ஜாப் நம்ம வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி நார்மலும் நம்மளோட காம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. ஆகவே அதையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். இந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் எப்படி நாம் வந்து சர்வே ஆகிறது, நம்ம எப்படி வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை வந்து நிலைநிறுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசணும், திங்க் பண்ணணும். வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டே இன் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்துகிற உதவி உபகரணங்கள் கொண்டு எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எஜுகேஷன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா வந்து எல்லாரும் வந்து உள்ளடங்கிய கல்வி அது நிச்சயமா வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் உள்ளடங்கிய கல்வியில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழில் ஒரு ஒரு ஈஸியாக சொல்லுவாங்க, அதாவது எங்காத்துக்காரன் கச்சேரி போகிறாரு கதையில் கச்சேரி போனால் போதாது, அங்கே போய் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு கச்சேரிக்கு போயிட்டு அங்கே வந்து சும்மா நாடகமாக நடிச்சுட்டு வந்தோம்னா அது வந்து வாசித்ததுக்கு ஈடு ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் இன்னைக்கு வந்து புத்தகத்தை தூக்குறாங்க, போகிறாங்க, வராங்க. அவர்களுக்கான தரமான கல்வி வழங்கப்படுகிறதா அப்படின்னா நிச்சயமா நான் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சி தொட்டு பார்த்தோம்னா அதுக்கான விடை நமக்கே தெரியும். இல்லை என்பது ஒரே ஒரு தான் ஒரு விடை. அதற்கு வந்து நிறைய பயிற்சி பெற்ற ட்ரைனர்ஸ் போடணும். அமைப்புகள் வந்து அதை வந்து வந்து நம்ம பெரிய கொண்டு போகணும். இன்னைக்கு வந்து 5% இடஒதுக்கீடு இருக்குது வேலைவாய்ப்புல சரி, 4% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு, 5% வளங்கள் வந்து கொடுக்கணும்னு இருக்குது. ஆனா அதுக்கான ஆட்கள் தான் இல்லை. அந்த ஆட்கள் எங்க போறாங்க? ஆட்கள் நிறைய இருக்குன்னு சொல்றோமே தவிர அந்த ஆட்கள் எங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த சிறப்பு பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் சிறப்பு பயிற்சி கொடுத்து அட்லீஸ்ட் வந்து ஒரு விழுக்காடாச்சும் அந்த மக்களை வந்து அந்த பணி வாய்ப்புகளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளாக இருக்குது. ஏன்னா மினிமம் ஃபிக்ஸ் பண்ணுற மினிமம் மார்க்ஸ் கூட நம்ம மக்கள் எடுப்பதற்காக வரவில்லை. அதுதான் உண்மை. இன்னொரு தகவலை இப்போ நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா, இப்போ வந்து கல்வி பற்றி பேசும்போது உயர்கல்வி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 3 இளங்கலை பட்டப்படிப்புக்கும் 32 முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கான நபர்கள் சேரலாம். நம்ம மாற்றுத்திறனாளி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் வாய்ப்புகள் கிடைக்கும். இளநிலையிலையும் இளங்கலை வந்து ஒரு 3 பட்டப்பிரிவுக்கு வந்து நாளைக்கு மறுநாள் 23ஆம் தேதி அதுக்கான ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கு லாஸ்ட் டேட். அதை நாம வந்து நம்ம பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்காச்சும் நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னா அவரால் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லுங்க. அவருக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவர் என்ரோல் பண்ணலாம். இல்லை வீட்டை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா இங்க வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுத சொல்லுங்க. எக்ஸாம் எழுதினார்னா போதும் அவருக்கு நம்ம வந்து அட்மிஷன் வாங்கி கொடுத்துடலாம். இங்க வரும்போது ஃபீஸா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு முழுக்க ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அவர் டிகிரி வாங்குறவரு கிளாஸ் ஒரு பைசா கட்ட தேவையில்லை. அவர் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு இன்னைக்கு. ஆகவே அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சொல்லுங்க. பட்டப்படிப்பா இருக்கட்டும், 3 டிகிரி, அதாவது என்னன்னா இளங்கலை பட்டப்படிப்பு NEP 4 ஆண்டு பட்டப்படிப்பா இருக்கட்டும், இல்ல BA முடிச்சிட்டாரு, BSc முடிச்சிட்டாரு, அவர் வந்து MSc படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த பட்ட படிப்புகளும் இன்னைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்குது. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுத சொல்லுங்க. நாளைக்கு மறுநாள் வந்து ஆன்லைன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரவைங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. சாரி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி வளங்கள் இருக்குது. நம்ம என்ன வளங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இது வந்து திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் என்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து JNU மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல மாதிரி நம்ம வாய்ப்புகள் இருக்குது. ஹைதராபாத்ல கூட பல்கலைக்கழகம் என்ன வாய்ப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகங்கள்ல என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டேட் பல்கலைக்கழகம் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி உயர்கல்விக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 15,000 20,000 மாற்றுத்திறனாளிகள் 10th +2 பாஸ் பண்றாங்க. +2 கூட பாஸ் பண்றாங்க. +2 பாஸ் பண்ண மாற்றுத்திறனாளிகள் எங்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியா வந்து புள்ளிவிவரங்கள் இல்லை. அவர்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்குன்னா அவங்க பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி அவங்களுக்கு பண்ணி அவங்கள வந்து உயர்கல்வி நிலையங்களில் ஃபிட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய வளங்கள், இருக்கக்கூடிய வளங்கள். இதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமா? நம்ம அமைப்புகள் வாயிலா ஏதாச்சும் வந்து ஒரு ஏதோ கடைக்கோடியில் கூட மாற்றத்தினால இது கொண்டு போய் சேர்க்க முடியாதாங்கிற ஒரே ஒரு தவிப்புனால தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா நாளைக்கு வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம், இத்தனை பேருக்கு நான் வந்து வழிகாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். நாளைக்கு இதுக்காக நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். இது என்ன எனக்கு பயன் அப்படின்னா யாரும் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்து பெத்த தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க கடமை செய்யறாங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்பது இது மாதிரி சேவைகள் நீங்க ஒருத்தர் வழிகாட்டும் போது அந்த வழிகாட்டுவதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்றால் நாளைக்கு அவர் குடும்பம் வந்து நமக்கு வந்து
கடன்படுகிறது, இல்லாட்டி வந்து நம்மளை வந்து அவர்கள் நன்றியோடு நினைவு கூறுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய அமைப்புகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்ம இதை கொண்டு போகணும். ஆகவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஆச்சும் அட்லீஸ்ட் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நான் வந்து இந்த தகவலை சொன்னேன் சார். நீங்க தகவல் கூட சொல்ல வேண்டாம். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி நீங்க தயவு செஞ்சு போய் போய் பாருங்க. ஒரு முறை சென்று பாருங்கள். பார்த்துவிட்டு சும்மா அவர் வந்து எப்படி இருக்குன்னு நலம் விசாரிச்சுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வந்து உங்களுடைய நட்பு அப்படியே தொடரும் போது உங்களுக்கு அந்த நபருக்கு என்ன நீங்க செய்யணும், இல்ல உங்களுக்கு அந்த நபரால் என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு தான் நம்ம இந்த பேரவை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பேரவை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்கப்பட்டது. பெரிய பெரிய தலைவருடைய ஆசீர்வாதத்துல வந்து தென்காசியில் அமர் சிவா சங்கம், உங்களுக்கு தெரியும் அமர் சிவா சங்கம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போதி மரம்னு சொல்லுவேன் நான். ஆலமரம் சொல்ல மாட்டேன், அது ஒரு போதி மரம். ஏன்னா அங்க போய் உக்காந்து எது கேட்டாலும் கிடைக்கும். அது மாதிரி அதுதான் வந்து நம்ம புத்தருக்கு ஞானம் கிடைச்ச இடம்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ வந்து நம்ம வந்து அது ஆலமரம் சொல்றோம். ஆலமரத்துல வந்து நிறைய பறந்துபட்டிருக்கிறதுனால அது சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு எங்க போனா வந்து என்ன நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோமோ அங்க அந்த 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 மாதிரி கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் கேட்கும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம வந்து இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கோம். பேரவைக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம அங்கே உருவாக்கி இருக்கிறோம். முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லி நம்ம அதை உருவாக்கி இருக்கிறோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முதல் கட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த லேயர்ஸ் இந்த இந்த நிறுவனது ஒரு மதன் சார் சொன்ன மாதிரி 1800க்கும் மேற்பட்ட வாரங்கள் வந்து இந்த இது பேரவை செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி அவ்வளோ செல்வதற்கான அடித்தளம் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து வீரியமான வித்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது வளர்வதில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் வந்து சுலபமாக தான் வரும். எந்த ஒரு மரமும் நல்லா நீடித்து நிலைக்கக்கூடிய மரங்கள் சுலபமாக தான் வரும். அதே மாதிரி சுலோவாக தான் வருது. அதே அந்த 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 ஸ்லோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம தேவைகளுக்கும் போதாது. உடனடியாக நாங்கள் பலன் தரணும், உடனடியாக அவங்களுக்கு வந்து தேவைகளை நிறைவேற்றிக்கணும்னா நாம் வந்து நம்மளுடைய கிளைகளை வந்து பரப்பணும், நம்முடைய சேவைகளை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். அப்போதான் வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து வீரியமும் வளர்ச்சியும் வேகப்படும். ஆகவே இவ்வளோ விஷயங்களை வந்து எதிர்பார்ப்போடு நான் வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். என்னடா இது ஏதோ மைக் கொடுத்துட்டா பேசுறான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து மைக்கை வாங்கி பேசுவதற்காக நான் வந்து வரலைங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு என் மனதில் மட்டும். ஒவ்வொருத்தருடைய இந்த தலைவர்கள் ஒவ்வொருடைய மனதிலும் அது இருக்குது. இல்லைன்னா 76, 77 வயது கடந்தும் அத்தியன்னா சாரும், 75 நெருங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சாரும், 75 கிராஸ் பண்ணி 76க்கு செல்லுகின்ற நம்முடைய டிஏபி வருதுகுடி சாரும், 60 கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற நம்முடைய நந்தகுமார் சாரும், ஏன் வந்து இந்த வயதுலயும் நம்ம வந்து 65 கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இந்த வயதுல அவர் நம்ம இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு ஒர்க் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம மூலியமாச்சும் நம்ம ஏதாவது நடந்துடாதா அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூண்களா இருக்கக்கூடியது. நம்முடைய இந்த பேரவை வந்து ஓரளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய இளங்கோவன் சார். அவரை வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியோடு வந்து வேற எதுவும் அவருக்கு நம்ம வந்து பரிவுபகாரம் செய்ய முடியாது. எந்த நேரத்தில் கேட்டாலும் எத்தனை முறை அவருக்கு அந்த அழைப்பில் அழைச்சாலும் அது வந்து ஓயாமல் சலிக்காம இன்முகத்தோடு வாங்கி அதுக்கான ஒரு அதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் இது இது இந்த இது என்னுடைய நீங்க சொல்றீங்க சிதம்பரம் சார் வந்து இது நிகழ்ச்சி நடத்துறாருன்னா சிதம்பரம் சார் நடத்தலை. எனக்கு பின்னிருந்து நடத்தக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனக சபாதி சார், அவர் தொடர்ந்து இது கேட்டுக்கொண்டு இருக்கிறார், தொடர்ந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறார். அதே நம்முடைய கோவிந்தராய் சார், கமிஷன் கோவிந்தராய் சார், அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி டாக்டர் மதன் மோகன் சார், இது போல எண்ணற்ற நபர்கள் வந்து தொடர்ந்து இதை இயக்கிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இனியும் இயக்குவோம் என்பது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதை இயக்குவோம் எப்படி நந்தகுமார் உதவி கருத்தும் தொடர்ந்து வந்து ஒரு தூணா இருந்து பண்ற மாதிரி நீங்க அனைவரும் இந்த பேரவையினுடைய தூண்கள், இதில் வந்திருக்கிற அனைவரும் பேரவையோட தூண்கள். குறிப்பா சொல்ல போனா நம்முடைய சிவகாமி மேடம், அவங்களுடைய பணி என்பது அலாதியான பணி. விஆர்எஸ் வாங்கிக்கிட்டோம்,
ஓய்வு வேணும் அப்படின்னு நினைச்ச போதிலும் இந்த பேரவைக்காக அவங்க வந்து பணியாற்றுவது வந்து உண்மையிலேயே வந்து பிரமிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நான் சைன் லாங்குவேஜ் சொல்லி தருவதற்கு ஆன்லைன்ல சொல்லி கொடுப்பதற்கு ரெடியா இருக்கேன் சார், சைன் லாங்குவேஜ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோபி சார் வந்து அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜரி, இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். இருந்த போதும் வந்து எப்பெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி ஒரு மீட்டிங் வேணும்னு சொல்லும்போது அது உடனடியாக வந்து அவர் வந்து அதுக்கான அமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்து அதை வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எண்ணற்ற நபர்களுடைய உழைப்பில் அது போயிட்டு இருக்கு. இது அனைவருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு சேரணும். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இதை வந்து நீங்க பெரும்பாலான இடத்துக்கு சொல்லுங்க. எங்கெல்லாம் செல்றீங்களோ அங்கெல்லாம் சொல்லுங்க. அதிகாரிகிட்டயா சொல்லுங்க. இது போல ஒரு பேரவை இருக்கு, நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 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 அவங்களுக்கு வந்து இது போல ஒரு பேக்கப் இருக்குங்கிறது ஒரு 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 புரிதல் ஏற்படும். நிறைய நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல மறுபடியும் சொல்வதற்கு காரணம் இது இஸ் நாட் வி டோன்ட் வாண்ட் எனி அட்வர்டைஸ்மெண்ட். அட் த சேம் டைம் வி நீட் டு டெல் நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். அது மூலியமா அதோட பலன்கள் என்னங்கிறத சொன்னாதான் நமக்கு மற்றவங்களுக்கு புரியும். ஆகவே இதெல்லாம் நம்ம சொல்லி நம்முடைய பேரவையை வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் வந்து எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஜாகிர் ஹுசேன் சார் வராதனால ஐ டேக் மை டைம். அத்தியனா சார் உங்களை மன்னிக்கணும், உங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்காம ஐ டேக்கன் மை டைம். இந்த பேரவையோட நோக்கத்தோட சேர்ந்து ஐ கிவன் மை ஐ ஷேர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இது பேரறிஞர் பிறந்தநாள் கழிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது சார். உங்களுடைய வாய்ஸ் உங்க வாய்ஸ் மைக் கொஞ்சம் கிட்ட பேச முடிஞ்சா நல்லா இருக்கும் சார். பேரறிஞர் அண்ணா சி.என். அண்ணாதுரையோட பிறந்தநாள் கழிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது. சரிங்க சார். தம்பி உடையான் படைக்கஞ்சான், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அதனால நம்மளாம் தைரியமா செயல்படணும். இந்த எண்ணிக்கை குறைவுங்கிறது ஏதோ ஒரு சின்ன ஒரு அசந்தர்ப்பம். இனிமே எல்லாம் கூடிரும், எல்லாரும் வந்துடுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதுங்க. நம்ம கவலைப்பட்டோம்னா நமக்கு இது குறைஞ்சிரும். அதனால நம்ம மனோதைரியத்தை இழக்காம மேலும் மேலும் இந்த பேரவையை மேலே மேலே கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டு உங்க மனத்தாங்கல்கள் அத்தனையும் 100க்கு 100 உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இது 1 to 1 பேசி பேசி எல்லாரையும் கொண்டு வரணும். நன்றி, மன்னிக்கணும் இடைச்சர்களுக்கு. மிக்க நன்றி சார். சார் நீங்க வந்து உங்களுடைய வழிகாட்டல், உங்க வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது சார். அதனால வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு எங்களை வந்து பாவிகளை ஆக்கி விடாதீர்கள். ஓகே, தேங்க்யூ. அத்தியனா சார். சார் தேங்க்யூ. இதுவரை டாக்டர் சிதம்பரம் அவர்கள் பல கருத்துக்களை நோக்க உரையிலே எடுத்து கூறி அவருடைய ஆதங்கத்தையும் எடுத்து கூறி மிக சிறப்பாக பல கருத்துக்களை சொன்னார்கள். அதிலே குறிப்பாக கல்வியிலே எவ்வளவு எளிமையாக அவர்கள் நல்ல கல்விகளுக்கு செல்ல முடியும், அதற்குள்ள வழிவகைகளை மிக ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கூறியது போல நாம் அனைவரும் அந்தந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வழிகாட்டுதலையும் அந்த நல்ல கல்வி திறனையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அதற்கு மிகவும் உறுதுணையாக நமக்கு சில நல்ல அறிவுரை கூறிய மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அழகாக பல நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் அது போன்ற பெரியவர்கள் நம்மிடையே அப்பப்பொழுது நமதுடைய கருத்துக்களையும் பேச்சுக்களையும் மிகச்சரியாக உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஒரு உறுதுணையும் நமக்கு மிகவும் உதவிகரமாகவும் நமது முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திரு டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கு அவருடைய உரைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்தபடியாக ஏன் சார் அவர் ஜாகீர் ஹுசேன் என்ன சார் சொன்னாரு? சார் ஜாகிர் ஹுசேன் வேண்டாம், கருத்துக்கள் கேட்போம் சார். எப்படி பலப்படுத்துறாங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் பேசட்டும் சார். வாட் தி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் காங்கிரிகேஷன் அது சொல்லட்டும் சார். ஜாகிர் ஹுசேன் சார் வந்து அந்த ஒரு 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 இதுக்கு போயிருக்காங்க, ஒரு துயர சம்பவத்துக்கு போயிருக்காங்க. அவர் வந்தா முடிஞ்ச வரேன்னாரு. அப்படி இல்லைன்னா வில் கண்டினியூ சார். வில் கண்டினியூ ஃபார் let them to discuss. Each and every individual can discuss, they can give their views. சார் இந்த ஆர்டில மிச்சம் உள்ளது சொல்லிடலாமா சார்? சொல்லுங்க இளங்கோ சார். ஆர்டியில் 2 விஷயம் சொல்லியிருக்கோம் சார். ஒன்று வந்து இந்த 35 ஜிஓ 35, இன்னொன்று வந்து ஜிஓ 84. நீங்க வந்து அந்த உங்க கும்பகோணத்துல வாங்கின அந்த அரசாணைகள் இருந்தா கொஞ்சம் சொல்லிருங்க. இளங்கோ சார், உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. வாய்ஸே வரலீங்களே கிளியர். இளங்கோ சார், உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் வரல. சார் இப்ப கிளியரா இருக்கா சார்? இப்ப படிங்க, சொல்லுங்க சார். சார் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 27/5/2022 ஒரு இது வந்து கவர்மெண்ட் இந்து சமயத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்து சமய திருக்கோயில்கள்ல பண்ற திருமணங்கள்ல மணமக்களுக்கு புத்தாடை வந்து இலவசமா கொடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அந்த லெட்டர் ஜியோ நம்மகிட்ட சார், அந்த ஜியோ அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிப்பு எண் 39ல கட்டணமில்லா தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருக்காங்க. அப்புறம் மணமக்களுக்கு வந்து ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் திருக்கோயில் நடைபெறும் திருமணங்களில் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. திருக்கோயிலுக்கு சொந்தமான மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றால் மண்டபத்திற்கான பராமரிப்பு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். அது மாதிரி சார் மொத்தம் வந்து சாயுதள வசதி உள்ள திருக்கோயில்கள் வந்து 41 இருக்கு சார். அதே மாதிரி சக்கர நாற்காலி உள்ள இது வந்து 45 இருக்கு சார். இது இல்லாம சார் இப்போ வந்து நம்ம அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் பயணம் செஞ்சா குறைந்தபட்ச கட்டணம் 25. அதே மாதிரி அதுல வந்து இப்ப எஸ்டிடிசில வந்து அதாவது ஸ்லீப்பர் பஸ்ல நான் ஏசி பஸ்ல வந்து உட்காந்துட்டு போட்டு நமக்கு சலுகை உண்டு. அதுக்கு நமக்கு வந்து லெட்டர் இருக்கு, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்கள்லயும் புகார் நம்பர் கொடுத்துருக்காங்க சார். யூடிஐடி கார்டை வச்சு நம்ம டிராவல் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு அரசாணை, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி எல்லாருமே வந்து ஏஒய்வை கார்டா மாத்தணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் நம்பர்கிட்ட ஒண்ணு இருக்கு. சார் ஒன்னும் கிளியரா வாய்ஸ் வரலையே. இல்லையா சார்? கொஞ்சம் லவுடரா பேசுங்க இளங்கோ சார். இதெல்லாம் ஓகே. இப்ப ஏஒய் கார்டு மாத்திரலையும் ஓகே. அதுக்கு அடுத்து பேசுங்க சார். மாற்றத்தினால அவங்க கூட எடுத்துட்டு போற லக்கேஜுக்கு வந்து இது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க சார். வீல் சேர் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநகர போக்குவரத்து கழகங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 9450300516 இந்த நம்பர்ல மாநகர போக்குவரத்து. சரி, அதே மாதிரி விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துக்கு 9450212217. சரி, அதே மாதிரி சேலத்துல வந்து 9487997300 சார். அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம்னா இது கொடுக்குறது சார். நம்பர் சொல்லுங்க, சேலம் நம்பர் அகைன் ஒன்ஸ். இதோ ஒரே சார். 9487 Yes, sir.
7300. 7300. ஆமா சார். 9477997300 complete number for Transport Corporation Salem. ஆமா ஆமா சார். அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது ஏதேனும் ஏற்பட்டால் புகார் செய்ய வேண்டிய அலைபேசி எண். Okay sir, okay. இப்ப சட்ட விதிகள் 35 படி சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சட்ட விதிகள் 35 படி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்க அறநிலையத்துறை முன்வருகிறதா? ஆமா என்னென்ன- சார். ஆமா சார். இல்ல என்னென்ன வசதிகள் செய்து கொடுப்பார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அது 35 சார். 35 சார் 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க சார். ரைட், ஓகே. இது வந்து 35. ஆ. திருக்கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் ஆ. மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் ம். அவர்களுக்கு புத்தாடைகளுடன் கட்டணமில்லா திருமணம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்க. இது 4 கிராம் பொன் தாலி கொடுக்குறாங்க சார் அங்க. ஓகே. 84 வந்து உங்களுக்கு விரைவு இல்ல, இல்ல. தரிசனத்துக்கு எந்த சார்ஜும் இல்லைங்க சார், அதுலயே அந்த அரசாணை 35லயே இன்னொன்னு என்னன்னா, இன்கேஸ் வந்து இந்த அந்த ஆலயங்கள்ல வந்து திருமண மண்டபங்கள் இருக்குதுன்னா அது தனி சார், அது தனி, அதுக்கு தனி இது. அது அதுலயே இருக்கு சார், அதுலயே இருக்கு. அதுல இல்ல அதுல இருக்கு, அதுக்கு தனியா அரசா இதே போட்டிருக்காங்க. அரசாணை இருக்குது. ஆமா. இருக்கு. அது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இப்ப மண்டபம் இருக்குன்னா மண்டபத்துல நமக்கு அதான் வாடகை சார் சொல்றேன் சார். மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் திருக்கோயிலில் அவர்களுக்கு நடைபெறும் திருமணத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. மேலும் திருக்கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றால் மண்டபத்திற்கான பராமரிப்பு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். இது வந்து 15/9/2021 நடைமுறைக்கு வந்துச்சு சார். புத்தாடைகள் கொடுக்கப்படும், 4 கிராம் தங்கம் கொடுக்கப்படும், வாடகை இல்லாமல் அனுமதி கொடுக்கப்படும். ஆமா சார். மண்டபம் ஃப்ரீ சார். அதான் புரியுது. ஆனா அதுல பராமரிப்பு கட்டணம் நம்ம கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து அங்க இருந்து திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கணும். இப்ப வந்து கட்டணம் இல்லாம மண்டபம் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, துணிமணிகள் புதுசு கொடுப்பாங்க, 4 கிராம் தங்கம் கொடுப்பாங்க. ஆமா ஆனா சார். மண்டபம் வந்து கோயில்ல இருக்கணும். என்ன சார்? மண்டபம் வந்து அந்த கோயில்ல இருந்தா அந்த மண்டபம் வசதிகள் இருக்கிற கோயில்ல நம்ம பதிவு பண்ணிக்க வேண்டியதான். பண்ணணும். ரைட் சார். இல்ல வெறும் ஏன்னா- கோயில்ல பண்ணா ஃப்ரீ நினைக்கிறேன் சார். சார் அதே மாதிரி இந்த சார் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இந்த இணை ஆணையர்களுக்கு அனுப்பிச்ச லெட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த 4 கிராம் தங்கம் இருக்குல்ல சார், 4 கிராம் தங்கம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட கோயில் ஆலயம் வந்து அவங்களால முடிஞ்சா வந்து அவங்க வந்து டொனேஷன் எதனா வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த கோயிலுடைய வருமானத்துல தான் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆமா சார். அது போட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து கோயில்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் டோனர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது என்ன, ஆலயத்து வாயிலா வந்து அது கொடுப்பாங்க. இது வந்து ஒரு தெளிவா போடப்பட்ட அரசாணை. ஓகே, இது எல்லாமே இருக்கு சார். நான் வந்து ஷேர் பண்றேன். ரைட் சார், ரைட். ஏன்னா இப்ப வந்து நம்ம டிசம்பர் 7ஆம் தேதிக்கு ஒரு 8 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்யலாம்னு இப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அருமை அருமை சார். இந்த வசதி அப்படின்னா சிறப்பு சார், சிறப்பு. அந்த மாதிரி மண்டபம் இருக்கான்னு முந்தி பார்த்து கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தங்கம் தாலிகள் இதை கொடுத்தாலும் திருமணத்தை நடத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணிக்கணும். அந்த செலவினங்கள் மணமக்களை சார்ந்தது. அப்படிதானே சார் அர்த்தம் இருக்கு? அதான் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இலவச திருமணமே செஞ்சு வைப்பது இல்லை.
இடம் கொடுப்பாங்க மண்டபத்துல. அதுக்கு நம்ம நாளைக்கு கோரிக்கை கொடுத்துருவோம் சார். அதுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துடலாங்க சார். அதையும் கேட்டீங்கன்னா பண்ணி தருவாங்க சார். சார் அதாவது இல்ல, உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆட்கள் வேணும், அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவதற்கு ஆட்கள் வேணும்னா, பூஜை பண்ணுவதற்கு ஆட்கள் வேணும்னா கொண்டு கொடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு செய்யறவங்க அதை கொடுக்க மாட்டாங்களா சார்? they will be doing சார். சார் இதெல்லாம் நம்ம கேட்டதுனால வந்தது, அதையும் நம்ம கேட்டுருவோம். அதான் ஆமா. சார். அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கணும் சார். மணமக்கள் வருவாங்க, எல்லா சீர்வரிசைகளோட உங்களுக்கு திருமணத்தை பண்ணி அனுப்பிச்சு வைக்கணும். அந்த திட்டத்துக்கு அந்த அறங்காவலத்துறை வந்ததுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கு. சார் அவங்க கூட சார், கூட இன்னைக்கு ஒரு இதுதான் பண்றாங்க ஆர்டிஐ சார். போட்டுருவோம். சார் சார் அவங்க அங்க கூட இதுதான் சுயமரியாதை பண்றாங்க. சார், அங்க சுயமரியாதை திருமணங்கள் பண்ணுவாங்களா ஆலயத்துல? இல்ல அவங்க அதை சட்டாரம் கேட்கணும் எல்லாம் சார். வச்சு தான் பண்றாங்க சார். ஆ? இல்ல திருமணம் அவங்க தான் பண்ணி வைக்கிறாங்க சார். அவங்க தான் பண்றாங்க. பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஆமா அவங்க தான் பண்றாங்க. முடிஞ்சா அமைச்சர்லாம் வராங்க, அப்படி இல்லைன்னா இந்த கோயிலோட அறங்காவலர் அவங்க எல்லாம் பண்றாங்க. அவங்க தான் பண்ணி வைக்கிறாங்க. சார் இது எல்லாமே இலவச வந்து திருமணம். பாத்தீங்கன்னா இந்து முறைப்படியான திருமணங்கள் தான் அங்க பண்ணுவாங்க. இந்து மனிதன். ஆமா ஆமா. இந்து முறை அங்க இந்து போய் முறை தான். சுயமரியாதை மூலம் பண்ணணும்னா என்ன, அதுக்கு இடம் கொடுக்குமா தெரியல கோயில். அது எங்க இந்து கிடைக்காது. முறைப்படி தான் பண்றாங்க. ரெண்டாவது proposal இந்த தேதி திருமணம்னு அந்த தேதியில தான் பண்ணி வைப்பாங்களோ ஒழிய இல்ல இல்ல சார், அது கிடையாது சார். நம்ம குறிக்கிறதான் டேட். சார் அங்கேயும் வேகன்சி இருக்கணும் சார். அங்க வேகன்சி பார்த்து நீங்க பிக் பண்ணுங்க சார். மண்டபத்துல வேகன்சி பார்க்கணும். அது ஒண்ணு. ஓகே. ஆனா இதுக்குன்னு கேட்டா இல்லன்னுடுவாங்க. இளங்கோ சார், இது இந்து மதத்தை பத்தி தான் போட்டுருக்கு. இந்து மதம் அல்லாத முகமதியர் மதம், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க கோயில்கள்ல ஏதாவது வசதி கொடுக்கறதுக்கு இல்ல, இல்ல, இல்ல. பக்போர்டு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சார், திருமணம் பண்ற மாற்றத்தினால யாரா ஒருத்தவங்க மாற்றத்தினால இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க correct இந்துவா, சார். முஸ்லிமா, கிறிஸ்டினாங்கிறத பத்தி கேட்கல. இல்ல நான் சொல்றது வந்து கிறிஸ்டினா வந்து நம்ம கோயிலுக்கு வரமாட்டேன்னு நான் மாற்றுத்திறனாளி என்னோட கோயில்ல தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அங்க அனுமதி கொடுக்குறாங்களா? ஒரு முகமதியர் வந்து நம்ம கோயிலுக்கு நம்ம மாற்றுத்திறனாளி மதம் மாறி வரணும். சார் இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையில மட்டும்தான் இது. இல்ல மாற்றுத்திறனாளி பொதுவா பேசும்போது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா? இருக்கட்டும். அப்ப மதம் வாரியா அவங்களுக்கு பிரிக்கணும் இல்லையா? மாற்றுத்திறனாளி எல்லா மதத்திலயும் இருக்கிறாங்க. ஏன் சார் அதை போய் மத வாரியா பிரிக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகள் சலுகை கொடுத்திருக்காங்க. சலுகை கொடுத்திருக்காங்க சார். நம்ம கோயிலுக்கு அவங்க வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கல்யாணம் பண்றான் மாற்றுத்திறனாளி, அவன் வந்து இந்து கோயில்ல வந்தா பண்ணணும் அனுமதி உண்டா? இல்ல சார், ஒரு ஹிந்துவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் தான் வந்துக்கலாம்ல. இந்து இல்ல சார், அவங்க இதுலயே ஒரு நான் ஹேண்டிகேப்டு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, ஒரு முகமதியர் வந்து இன்னொரு மாற்றுத்திறனாளி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முகமதியர் இனத்திலேயே அவங்களுக்கு அந்த சலுகை உண்டா? சார் அது கண்ட்ரோல்ல வராது சார். குமார் சார், சர்ச்சோ பக்தோ வந்து இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல வராது சார். முஸ்லிம்களுக்கு வக்போர்டுன்னு ஒண்ணு இருக்கு சார், அதுல ஏதாவது பண்ணலாம் இல்லையா? அது இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல வராதுல்ல. ஆமா, கண்ட்ரோல்ல வந்தாதானே சார் ஆர்டர் போட முடியும். கண்ட்ரோல்லே வராது அவங்களாம். இந்து மதத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மத்த மதத்துல இருக்க ஹேண்டிகேப்டுக்கு சார் அதுதான் சார், அவங்க இவங்க கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க சார். அவங்க எல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம் சார். வரமாட்டாங்க. இல்ல அரசாங்கம் பொது தானே சார், எல்லாருக்கும் பொதுவானதுதான் அரசாங்கம். இந்துக்கு மட்டும் 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்கன்னா மத்தவங்க கொடுக்க முடியாது சொல்லக்கூடாது. ஆர்டர் போடணும்னா கண்ட்ரோல்ல வரணும்ல சார். நீங்க என் கண்ட்ரோல் இருந்தா சார் டைவர்ட் பண்ண வேண்டாம் சார். இல்ல அது சார் சொன்ன விஷயம் வந்து நந்தகுமார் சார் சொன்னது வந்து என்ன, மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து அந்த போர்டுல கேட்டுக்குவோம் சார். அந்த அந்த ஆமா வகுப்பு போர்டுல கேட்டுக்குவோம். அதை இப்போதைக்கு விட்டுருவாங்க. நன்றி சார், நன்றி. இல்ல சோசியல் வெல்ஃபேர்ல இதை பத்தி கேட்டுருவோம் சார். அது இந்துக்களுக்கு இது மாதிரி மத்த மதத்தினருக்கு என்ன வசதி இருக்குன்னு கேட்டுருவோம் திருமணங்களுக்கு. அவ்வளவுதான். அது சார் சொன்னது வந்து மாற்றுத்திறனாளி எல்லாரும் மாற்றுத்திறனாளி தான் கேட்கிறாரு. அது அவங்களுக்கான ரிக்வஸ்ட் போயிருக்காது. ஆனா கேட்டுக்க போனா ரிக்வஸ்ட் போனா கண்டிப்பா பண்ணுவாங்க. இது பண்ணுவாங்க, அதையும் பண்ணுவாங்க. அந்த ஹெட்டுக்கு அனுப்பலாம் சார். இப்போ கிறிஸ்டியனுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க சர்ச் எல்லாத்துக்குமே அவங்க ஆர்டர் போட சொல்லலாம். அதே மாதிரி வக்துனா அது வேணாம் சார், நம்ம சோசியல் வெல்ஃபேருக்கு ஆர்டர் பண்ண வச்சிடலாம். கொடுத்துருவோம். ஆமா சார். சிறப்பு சார். நல்லது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து சார்.
அவ்வளவுதான் சார். ஓகே. இளங்கோ சார் வேற வேற ஒண்ணும் இல்ல சார். சிறப்பு சார். ஸோ இப்போ வந்து சார் ஒரு சின்ன இது ஆ சின்ன தகவல்கள் வந்து ஐ ஜஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா 3 டாக்டர்ஸ் ஹாஸ் பீன் காட் ஃபார் கிவிங் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் டு ஹியரிங் இம்பேர்ட். 3 டாக்டர்ஸை வந்து செவி ஊனம் அப்படின்னு சொல்லி தவறான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க போல கர்நாடகா கவர்மெண்ட்ல. நம்மளுடைய கவர்மெண்ட்ல நம்ம இதுல வந்து ஒரு சின்ன தகவல் சார், 4,35,000 சில்லற பேர் வந்து மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் வாங்குறாங்களாம், 1,500 rupees பர் மந்த். கிட்டத்தட்ட 4,35,000 people are getting it அந்த 1,500 rupees. அதுல வந்து இப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவைப்படுற ஒரு 50,000 பேராவது இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னதுதான், ஏன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஃப்ரீ இது கொடுத்தும் ஏன் ஆட்கள் வரல? ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல, 4,00,000 சில்லற பேர் வந்து 1,500 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேராவது அந்த ஏஜ் குரூப்ல இருக்கணும். ஸோ அவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒருத்தர் 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நம்ம யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கிற இடத்துல நம்மளால நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளை வந்து படிக்க வைக்க முடியலன்றது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இத்தனை பேர் இருக்காங்க, 4,35,000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து கொஞ்சம் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் செய்ய ட்ரை பண்ணுது. ஏதாவது ஒண்ணுத்துல வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ இல்ல ஒரு டிகிரியோ ஒரு யூஜி பிஜி டிகிரி நீங்க சொன்ன மாதிரி 15,000 பேர் +2 பாஸ் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். அந்த +2 முடிக்கிறவங்க எல்லாருமே வந்து டிராப் அவுட்ஸ் இல்லாம, ஏன்னா இப்போ என்இபில வந்து எல்லா யூனிவர்சிட்டியுமே இப்போ வந்து யூஜி டிகிரி இருக்கு. ஸோ எல்லாருமே எப்படியாவது நம்ம வந்து படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறது கொண்டாடணும் சார். ஸோ வாட் வி ஹேவ் டு டு ஃபார் தட், வி ஷுட் திங்க் அண்ட் ட்ரை டு டு இட் சார். தேங்க்யூ சார். மிக்க சிறப்பு சார். இளங்கோ சார், நீங்க வந்து சேலத்து பேருடைய பாதி சுமையை குறைச்சிட்டீங்க. சார் வந்து வருஷம் 10-15 ஜோடிகளுக்கு வந்து திருமணம் செய்து இல்லறத்துல வந்து இல்லறம் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கிட்டு இருந்தாரு. மிகப்பெரிய சுமையை வந்து சார் சுமந்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து இந்து அறநிலையத்தில் என்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சார் வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர். கல்யாண மண்டபத்துக்கான செலவுகள் குறையும். கூடுதல் தகவல் சார். கேரளாவில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மாத்ரு ஜோதி மாற்றுத்திறனாளிகள் தாய்மார்களுக்கு நிதியுதவின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு சார். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதித்துறையில் செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி மாற்றுத்திறனாளி தாய்மார்களுக்கு குழந்தைக்கு 2 வயதாகும் முறை நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க. இது கேரளால இருக்கு சார். இது மாதிரி சார் 2,000 ரூபாய் நிதி உதவி 2 வயசு வரைக்கும், அந்த குழந்தைக்கு 2 வயசு வர வரைக்கும். சிறப்பு சார். ஓகே சார். அடுத்த இன்னும் ஒரே ஒரு ஸ்கீம் சார். அதாவது வந்து என்னன்னா, PHMR நபர்களின் பெற்றோர்கள் பாதுகாவலருக்கான ஸ்வஸ்ரியா திட்டம். கடுமையான மனநலம் பாதிக்கப்பட்ட MR மற்றும் உடல் குறைபாடு உள்ள பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு உணர்ச்சி வலிமை மற்றும் நெகிழ்த்தன்மை தேவைப்படுகிறது. ஊனமுற்ற நபர் எப்போதும் சிறப்பு கவனிப்பு மற்றும் கவனிப்பு, ஏனெனில் அவர்கள் வேறொரு உதவியின்றி தங்கள் அன்றாட நடவடிக்கை செய்ய முடியாது. அதுக்காக சமூக ஸ்வஸ்ரியா என்ற புதுமையான திட்டத்தை உருவாக்குகிறது. இது அத்தகைய பெற்றோர்கள் தாய் தந்தை அல்லது ஊனமுற்றோர் காரணமாக வாழ்வாதாரம் சம்பாதிக்க முடியாதவர்களுக்கு சுய வேலை உதவிகளை வழங்குவதற்கு பயனாளிகளுக்கு ஒரு முறை 35,000 வழங்கப்படுகிறது. இது ஒரு திட்டம் சார். வெரி குட். இது இந்த அரசாணை என்ஷூர் பண்ணுங்க சார். எல்லா விதமான சிவியர்லி டிசேபிள் பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்து உதவுவோம். ஆமா சார். ஓகே, சூப்பர் சார். சிறப்பு சார். நல்லது. ஜியோ நம்பர் தான் சார் அது. சார் அது நான் ஃபுல்லாவே ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அரசாணை இல்ல, ஜியோ நம்பர் கேட்குறாரு சார். நம்பர் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்க.
இல்ல சார், இது கேரளால உள்ளது. நான் அதை அப்படியே ஷேர் பண்றேன். நல்ல சிறப்பு கேரளா சிறப்பு. கேரளா ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து வாரிய போர்டுல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் போர்டு, அட்வைசரி போர்டுல இருக்கக்கூடியவங்க இதுதான் ஆக்சுவலா என்னன்னா பெஸ்ட் பிராக்டிஸ். எங்க ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கோ அது சார் இளங்கோ சார், இளங்கோ சொல்லுங்க சார், சார். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இன்சூரன்ஸ், லைஃப் இருக்கு சார், இன்சூரன்ஸ், நிர்மயா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க நிர்மயா சார். இன்சூரன்ஸ். ஓகே சார். ஃபார் டிசேபிள்ட். நம்ம கவர்மெண்ட்ல நிர்மயா இருக்கு பர்சன் சார். லைஃப் சப்போர்ட் நீட்ஸ்னு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. பர்சன் வித் லைஃப் சப்போர்ட் நீட்ஸ் சார் சொல்லிட்டு கேக்குறது இன்சூரன்ஸ் கேக்குறாங்க. ஓகே. அதாவது இளங்கோ சார் சொன்னது வந்து நிராமியா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து 4 விதமான மாற்றுத்திறனாளிகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், செரிபிள் பாலிசி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி இவங்கள தான் கொடுக்குறாங்க. நிராமியா ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். சார் கேட்குறது வந்து ஆர்டினரி ஹெல்த் இன்சூரன்ஸில் வெதர் இஸ் மெடிக்ளைம் பாலிசி இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் ஸ்கீம் பாலிசியில் ஏதாச்சும் இருக்கா, அது நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எல்லா விதமான மாற்றுத்திறனாளிக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை பார்த்து சொல்லுங்க. மெடிக்ளைம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு. எஸ் எஸ் எஸ். நன்றி சார், சிறப்பு. சரி, இது போன்று மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாச்சும் மற்ற நம்ம டிபி பேரவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாச்சும் அறிவிப்பு, அரசாணைகள், அறிவிப்பு எதாவது தெரிஞ்சாலும் நீங்க பகிர்ந்துக்கலாங்க. இல்லை வேற ஏதாச்சும் இது மாதிரி தகவல் எதனா வேணும்னாலும் யூ கேன் ரிஜிஸ்டர் நவ். இப்போ மதன் சார் சொன்ன மாதிரி எதாவது சொன்னீங்கன்னாலும் வில் ஃபைண்ட் அவுட் த ரிசோர்ஸ், எங்க என்னெல்லாம் இருக்குது அது தேடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தேன். ஃபார் ஆல் த விஷுவல் இம்பேக்ட், இப்போ கவர்மெண்ட் வந்து is trying to facilitate use of scribe tools. scribe இல்லாம scribe tools நீ கூட நம்ம கோட்ரேஷன் நம்ம ப்ரோக்ராம் வந்தப்போ அதான் சொன்னாரு. எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி, லேப்டாப் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை அன்னைக்கு சொன்னார். அதாவது ஸ்கிரைப் தேவையில்லை, அவங்களே எழுதிக்கிட்டோம், அவங்களே லேப்டாப் வச்சு எழுதலாம், அவங்களே சிஸ்டம் வச்சு எழுதலாம். ஸோ அது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் இட்ஸ் கோயிங் டு கம் வித் சீம்ஸ். ஸோ நம்மளுடைய டிசேபிள் தோழர்கள் அனைவரையும் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து நம்ம பண்ணி ஆகணும் சார். தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல இருந்தே வி ஹேவ் டு ஐடென்டிஃபை இந்த குழந்தைங்க ஒரு ஸ்கூல் லெவல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே வந்து வி ஹேவ் டு என்ஷூர் தட் அவர் கிட்ஸ் ஆர் கிவன் த கம்ப்யூட்டர் லிட்ரஸி. அதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இனிமேல் வந்து ரிட்டர்ன் ஸ்கிரைப் வந்து மோஸ்ட்லி கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஐ லேர்ன் அந்த ஐட்டம்ல, நியூஸ் ஐட்டம்ல. நீங்கள் நம்ம தான் we have to encourage our visually impaired to use the laptops for writing the exam. இப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்பெஷல் நீட், சில்ட்ரன் ஸ்பெஷல் நீடுக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூவ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம அமைப்புகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் சரி, என்ஜிஓஸ் அண்ட் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 குழந்தைங்களை ஒரு பிளாக்ல ஐடென்டிஃபை பண்ணி, இல்லை ஒரு 1 or 2 ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் லிட்ரேசி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொபோசல் மாதிரி எழுதுனீங்கன்னா தட் ஆல்சோ கேன் பி மெட்டீரியலைஸ். அதே நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம். சிவகாமி சுந்தரி. இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஹைடெக் லேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார். ஒரு 10 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. அது மூலமா குழந்தைங்களுக்கு அந்த இது டீச் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் கூட. ஓ சிறப்பு மேடம், சிறப்பு. வந்து ஹை ஸ்கூல்ல பண்ணிருப்பாங்க மேடம். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பண்ணுவாங்க. பிரைமரி ஸ்கூல், பிரைமரி எலிமெண்டரி ஸ்கூல்ல மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சார். மேடம், டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஈவன் எங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் பிரைமரி ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கே கம்ப்யூட்டர் கிடையாது. ஓ சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலு, கேவி ஸ்கூலு. அங்கேயே இல்லாம நிறைய செட்பேக்ஸ் இருக்குது ஆக்சுவலா. அதை வந்து நம்ம என்ஜிஓஸ் அதை டேக் கேர் பண்ணும்போது அது அந்த குறைகள் நிறைவு செய்யப்படும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. பண்ணுவோம். நன்றி. மதன் சார், உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது.
எஸ் சார். பிஎம்ஜேஒய்ல அது இது இருக்கு சார். பிளம்பன் சுகாதார காப்பீடு திட்டம் 2015-16 முதல் செயல்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான ஒரு முன்னோடி திட்டமாகும். இது 2 லட்சம் வரையிலான குடும்ப காப்பீட்டு தொகையையும் 90% மானியத்துடன் கூடிய பிரிமியத்தையும் வழங்குகிறது. இது மாற்றுத்திறனாளி ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. ஆனால் இது நிறுத்தப்பட்டு ஆயுஷ்மான் பாரத் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டமால் மாற்றப்பட்டது. இது மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு போட்டாங்க சார். சூப்பர் சார். ஓகே. PMJY சார். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 10% பிரீமியம் கட்டினா போதும் சார். சார் நான் ஆண்டு வருமானம் 3 lakhs சார். Okay. No, sir, Madhu sir will discuss separately with him, sir. I will write it to the concerned ministry separately. Okay. Okay, okay. இது வந்து சார் சொன்னது வந்து ஏஏஒய் கார்டு அண்ட் பிபிஎல் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஸ்கீம். இது நாம் எதிர்பார்க்கறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் பீப்புள். அது வந்து வில் ஒர்க் அவுட். ஓகே, தேங்க்யூ. சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறோம். 180 வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைலி இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்திருக்குது. ஸோ அத்தியனா சார் கேன் கன்க்ளூட் தி செஷன் சார். எஸ் சார், எஸ் சார். வேற ஏதாச்சும் பேசணும்னா மற்ற பேசணும்னா யூ கேன் டேக் சார், டேக் அப். சார் வணக்கம் சார். சார் அத்தியனா சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். ஓகே சார். இந்த இளங்கோ சார் பேசியிருந்தாரு ஜியோ பத்தி. இந்த விழுப்புரம் மாவட்டம் அந்த டிப்போ நம்பர் வேணும் சார். அதை சார் நான் ஷேர் பண்றேன் சார். எல்லாத்தையும் தனித்தனியாவே ஷேர் பண்றேன். ஓகே சார். நன்றி சார். சார் வணக்கம் சார். சார் இளங்கோ சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். சார் அந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த ஏஏஒய் கார்டா சேஞ்ச் பண்ண சொன்னீங்க இல்லைங்க சார், அதை அந்த ஜியோவும் ஷேர் பண்ணுங்க சார் டிபிஓ அந்த குரூப்ல. சார் நீங்க நம்ம டிபிஓ ஷேர் பண்ணிடுங்க சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு ஏஏஒய் கார்டு ஆக்குவதற்கான முன்முயற்சிகளுக்கான ஜியோ வழங்கப்பட்டுள்ளது. பேருந்து மாநகர பேருந்துகளில் கம்ப்ளைண்ட் நம்பரும் வந்திருக்குது. இனிமே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் குறையும்ன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து ஜியோ வந்திருக்கு. சார் போட்டார் இப்பவே. ஓகே, அடுத்து சார் ஒரே ஒரு சின்ன தகவல் சார். மாற்றுத்திறனாளிகள் வந்து பஸ்ல போகும்போது ப்ராப்ளம் ஆனதுன்னா இமிடியேட்டா 149ல அது பஸ்ல இருக்கும்போதே கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லுங்க. 149 கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கிடணும். அதை நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இளங்கோ சார். எப்படி பண்ணணும் சொல்லுங்க. 1449 சார். இப்ப நம்ம பஸ்ல போறோம். இப்ப நம்ம வந்து யூடிஐடி கார்டு கையில இருக்கு. யூடிஐடி கார்டு அவங்க வாங்க மறுக்கிறாங்கன்னா அந்த கண்டக்டர்கிட்ட நம்ம ஃபுல் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு இந்த பஸ்ல வந்து இதில் டிராவல் பண்ண முடியாதுன்னு நீங்க எழுதி கொடுன்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வண்டியை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வண்டியில இருந்தபடியே 149க்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். நான் அந்த மாதிரி என் பேர் இது, நான் இந்த மாதிரி மாற்றத்தினாலே இந்த பஸ்ல இந்த மாதிரி இந்த நம்பர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது விசாரணைக்கு வந்துடும். அதே மாதிரி 1100லயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டாங்கன்னா நடவடிக்கை உடனடியா வந்துடும். இது பஸ்ஸுக்கு சார். 1491100, அதாவது 2 நம்பர். 149ங்கிற ஒரு நம்பர். 149ங்கிறது டிரான்ஸ்போர்ட்டுக்காகவே உள்ளது. 1100ங்கிறது சிஎம் செல்லோட நம்பர். அது ரெண்டுத்தையும் அவசியம் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணா அவங்க நடவடிக்கை 100%. நடவடிக்கை, ஆமா சார். பதிவு பண்ணிட்டு எனக்கு தெரியப்படுத்துறதுங்க நடவடிக்கை எடுக்க வச்சிருவோம். சரி சரி சரி, நடவடிக்கை எடுத்துருவாங்க. நமக்கு வந்து தீர்வும் கிடைச்சிரும் சார். அதுல வந்து நாங்க வெற்றி கண்டிருக்கோம் சார். 1100ல 1100 வெற்றி கண்டிருக்கீங்க விக்னேஷ். வெரி குட், வெரி குட். சிறப்பு. இப்ப போன வாரம் இங்க ஆலங்குடியில குரு பவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேக நேரத்துல மாற்றத்தினாலே அனுமதிக்க மறுக்கிறாங்க.
உடனே என்ன பண்ணா ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டேன். ஹெச்ஆர்என்ஸ்ல அதுக்கு என்ன ஒரு இது இருக்கு புகார் பண்றதுக்கு. அதுல பண்ண உடனே நேற்றுக்கு ஈஓ ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை அப்படின்னாரு. எனக்கு இது மாதிரி கிரிவன்ஸ் லெட்டர்ஸ் ஆஃபீஸர் போர்டு இல்லை, கம்ப்ளைண்ட் புக்கு இல்லை, யாரும் ஐடி கார்டு போடலன்னு. இந்த வாரம் கோயிலுக்கு வாங்க சார், அத்தனையும் இருக்கும், இனிமேட்டு இந்த மாதிரி பிரச்சனை வராது, யார் வந்தாலும் உள்ளார விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. இது ஆலங்குடி கோயிலில் நடந்தது சார். வெரி குட். ஸோ குரு கோயில்ல நீங்க பாடம் எடுத்திருக்கீங்க. சார் இளங்கோவன் சார், சொல்லுங்க சார். சார் அன்னைக்கு அந்த ரயில் மேடோட அப்ப அதை பத்தியும் சொல்லிருங்க சார். நம்ம பகுதியான பிரச்சனையை உடனே முடிச்சது இல்ல. அவர் தான் சொல்லணும். பகுதின இருக்காரா? இருக்கார். சார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பகவதிக்குமார் சார். ஆடியோ கேக்குதா? பேசுங்க பேசுங்க பகவதிக்குமார், பேசுங்க சார். ஆடியோ கேக்குதா? கேக்குது கேக்குது. வணக்கம் சார். நான் கடந்த மாசம் மெட்ராஸ்ல இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் சார். அப்ப மாற்றுத்திறனாளி கோச்சில முதல்ல ஒரு 6 பேர் ஏறணும். கரெக்டா செங்கல்பட்டு வரவும் ஒரு 65 பேருக்கு மேல அந்த இடத்துல சார் ஒரு 59-60 பேர் இருக்கும். வாசல் வேற நின்றுட்டாங்க சார். அப்போ நான் சொன்னேன், நாங்க தவழ்ந்து கையில தலையில விட்டு தவழ்ந்து மாற்றுத்திறனாளி யூரின் பாஸ் பண்ண போனோம், சுகர் பேஷண்ட் நிறைய இருக்கும், 2 பேர் வயசான பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா அதை யாருமே கண்டுக்கல சார். எனக்கு சந்தேகமாயிட்டு மூச்சு முட்டி நம்ம செத்தே போவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. உடனே எனக்கு யார அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல நம்ம இளங்கோவன் சார் அவர்களை உடனடியா தொலைபேசி தொடர்பு கொண்டேன். இளங்கோவன் அவர்களை தொடர்பு கொண்டேன். நம்ம இருளப்பன் கோபாலகிருஷ்ணனையும் தொடர்பு கொண்டேன். அண்ணா எங்க உயிரே பேரும் இப்போ இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும், மூச்சு விட முடியாத அந்த அளவு ஆள் நிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டோ ஓடி அவங்களுக்கு அனுப்பினேன். உடனே இளங்கோவன் சார் ஆன்லைன்ல பண்ணாங்க. கரெக்டா 10 நிமிஷத்துல ரயில்வே ப்ரொடெக்ஷன் போலீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு சார். பகவதிக்குமார் நீங்க எமர்ஜென்சியா இருக்கீங்க. ஆமா சார், 10 நிமிஷம் உயிர் போனாலும் போயிடும். ஏன்னா புல் அடிக்காத சார், மூச்சே விட முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு சார். நானும் என் மனைவி இருக்கேன் சார், எதுவுமே பேச முடியல. எல்லாரும் எங்களை ஒரு அலட்சியப்படுத்தி இது பண்றாங்க சார். சொன்னேன் அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் வருவாங்க, 10 நிமிஷம் எப்படியா சமாளிச்சிருங்கன்னாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் வந்த உடனே வாசல் நிக்கணும் அடிதான் சார். அடிச்சு 50 பேர் இறக்கி விட்டாங்க கம்ப்ளீட் ஆயிட்டு. உண்மையில இளங்கோவன் சார் பணி வந்து நம்ம டிபிஓ பெற ஒரு மிகப்பெரிய இது. அனைத்து விஷயத்திலும் ஏதாவது கற்று வச்சுக்கிடுங்க. எப்போதும் சாரை தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா? அந்த நம்பரை வாங்கி வச்சிருங்க. உங்களுக்கு ஆபத்தான நேரத்துல எப்பனாலும் நம்ம டிபிஓ பேர உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத அன்னைக்கு உண்மையில உணர்ந்தேன் சார். நான் உயிரோடு இன்னைக்கு இருக்கேன்னு காரணம் இது டிபிஓ பேரவை இளங்கோவன் சார், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் தான். அந்த அளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தப்பிக்க வச்சு நம்ம பேரவை தான் சார். பேரவைக்கு என்னாலும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் பயன்படுத்தி இருக்க பேரவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இளங்கோவன் சார், நீங்க அந்த ஆப் சொன்னதை வச்சு அடுத்த வருஷம் அடுத்த மாசம் நான் ஒரு செயற்குழு கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது நைட்டு சார்ஜ் போடுறதான் 11:30 மேலே சார்ஜ் ஏறாமட்டு 0.2% தான் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டேன். அனுப்புன ஒரு 10 நிமிஷத்துல ரிப்ளை வந்துட்டு, நாங்க வந்து 11:30ல இருந்து 3 மணி வரைக்கும் சார்ஜ் கொடுக்க மாட்டோம், ஏன்னா இது ஏதாவது அசம்பாவிதம் நடத்தக்கூடாது அப்படிங்கறக்காண்டி உங்களோட இன்கன்வீனியன்ஸ்க்கு வருந்துரும் சொல்லி மெசேஜ் வந்துட்டு. ஒரு நல்ல ஆப் சார் அது. நன்றி. 139 சார் கம்ப்ளைண்ட் ரயில்வேக்கு. ரயில்வே கம்ப்ளைண்ட் 139 சார். ரயில்வே கம்ப்ளைண்ட் 139, பஸ் வந்து 149. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட். ஓகே, மிக்க சிறப்பு. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். வேற ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம், இல்லாட்டி முடிச்சுக்குவோம் சார். வில் கன்க்ளூட் த மீட்டிங் சார். இந்த 151 பத்தி என்னன்னு நான் சொன்னீங்களா சார்? 151 சொன்னாங்க மீட்டிங்ல, ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், சொன்னேன். சரிங்க சார். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. என்ன என்ன தீபக்குமார் குப்தா பேசுறேன் சார். சார் தீபக்குமார் குப்தா சார், அனைவருக்கும் வணக்கம் சார். என்ன குரல வேற மாதிரி இருக்கு சண்டே அன்னைக்கு?
இல்ல எனக்கு சபையில இருக்கிறோம். சரி சரி சார், இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு லோன் வந்து டிஎன்எஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த பிரான்ச்ல போயிட்டு லோன் கேட்டா கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் ஐஓபி பேங்க் வந்து நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிக்காக பிரத்யேகமா லீட் பேங்க் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க லோன் வியாபாரம் பண்ணோம், இல்ல இனிமேல் புதுசா வியாபாரம் தொடங்கணும், இல்ல ரன்னிங் வியாபாரத்தை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போயிட்டு பேசினால கண்டிப்பா லோன் உண்டு சார். இது வந்து போன வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்கோட டிஜிஎம் பார்த்தோம். அப்புறம் இந்தியன் பேங்க் ஐஓபியோட ஜிஎம் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்த தகவல் சார். சிறப்பு நன்றி சிறப்பு. நன்றி, வணக்கம் சார். நன்றி வணக்கம். சார் வணக்கம் சார். அந்த அந்த மானியத்துக்கு உண்டா சார் அந்த பிரைவேட் பேங்க்ல? சார் பிரைவேட் பேங்கே கிடையாது சார், இது கோஆபரேட்டிவ் பேங்க், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் டிஎன்எஸ்சி. இதுல வந்து நேஷனல் டிஃபரன்ஷியபிள் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த நேஷனல் ஃபண்டு டெல்லியில இருந்து வர ஃபண்டு. இது வந்து நம்ம பேங்க்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம டிஆர்ஓட லெட்டர் கொடுத்தோம்னா 30% மானியம் உண்டு சார், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா உண்டு சார். தீபக் சார், சார் இதுல வந்து கிடையாது, கூட்டுறவு பேங்க்ல மானியம் கிடையாது, ஐஓபில வட்டி கிடையாது. இல்லாத கடன் மட்டும் தான். இல்ல ஐஓபில கிடையாது சார், பேங்க்ல உண்டு. இல்ல சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு பேங்க்ல வந்து வட்டி இல்லாத கடன் 50,000 ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு மேலன்னா நீங்க மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலியமா மெனக்கட்டணும், அது பேங்க்ல தான் வாங்கணும். அதுக்குதான் மானியம். 2 ஜாமீன் கேக்குறாங்க சார், 2 ஜாமீன். எவ்வளவு ரூபாய் சார் அப்ளை பண்றீங்க? 50,000 ரூபாய்க்குனா 2 கேக்குறாங்க சார். சார் அது ஒண்ணும் இல்ல சார், உங்க ஃபேமிலி மெம்பரை நீங்களே கொடுத்துக்கலாம். இல்ல யாருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தா அவங்க சூரிட்டி போடுற மாதிரி கையெழுத்து கேட்க. இல்ல சார், அது மாதிரிலாம் கேட்க கூடாது, கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரிவன்ஸ் மனு கொடுங்க. நீங்க இது மாதிரி 2 டைம் நான் கொடுத்துட்டு வாங்க முடியாம நின்றுச்சு சார். சார் நீங்க இல்லைன்னா நீங்க என் நம்பர் வச்சீங்க, நீங்க கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கைடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அதாவது இப்போ தீபக் குமார் குப்தா சார் சொன்னதும் சரி, இளங்கோ சொன்னதும் டிஎன்எஸ்சிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய இந்த பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ், அந்த ஹெட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, டிஆர்லாம் இருப்பாங்க. நீங்கள் இந்த மண்டே பெட்டிஷன் போனீங்கன்னாவே, கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னாவே அங்கேயே வந்து அவரும் இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க, அந்த டைமில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பிரைமரி கோஆபரேட்டிவ் பேசிஸ் மூலமாக பண்ணும்போது முன்னாடி NHFDCன்னு இருந்தது இல்லையா, நேஷனல் ஹேண்டிகேப் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது வந்து இப்போ வந்து NDFDC மாற்றிருக்காங்க. அது மூலிமா வந்து குறைந்த வட்டியில் 4 முதல் 6% வட்டியில் அது கொடுப்பாங்க. நீங்கள் முறையாக செலுத்தினீங்கன்னா அந்த வட்டியும் கிடையாது, மிக மிக குறைந்ததில் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு அலாட் பண்ணி நிறைய நேரத்தில் வந்து இந்த பேங்க் மூலிமா வந்து நமக்கு வந்து இது கிடைக்காம போதும், அவங்களுடைய அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் போகிறாங்க. அதனால் உண்மையாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கை முன்னேறணும் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அணுகுங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் நல்லா கட்டினீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. ஆகவே இதை பயன்படுத்திங்க. எந்த ஒரு காரணத்தினாலும் யாருக்கும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரு 500 கேட்குறாங்க, 1000 ரூபாய் கொடுத்து கேட்குறாங்க, பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து முறைப்படி நியாயமாக பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மூலிமாவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2த்துக்கும் நல்ல வாய்ப்பு. ப்ராஜெக்ட் இம்பார்ட்டண்டாக பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு அதில் ஆழ்ந்த அறிவு இருக்கணும். எந்த நேரத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தொழில் முனைவருக்கான முன்னேற்றம், அந்த ஒரு ஊக்குதலும் உத்வேகம் இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நம்மளால் சிறக்க முடியும். நன்றி சார். பொண்ணுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கலாங்களா? சார் என்ன படிக்கிறாங்க சார்? அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? பொண்ணுக்கு நாம வாங்கலாங்களா? இல்ல சார், அதான் என்ன படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? பிசியோதெரபிஸ்ட் படிக்கலாமா அப்படின்ட்டு படிக்கிறாங்க. சரி சார், என் நம்பர் நோட் பண்ணிங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்க
சேட் பாக்ஸ் போட்டுருங்க இளங்கோவன் சார். போட்டுட்டு சொல்லிடுங்க. 9150 90 7492. ஓகே சார். ஓகே. என் நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்க சார். ஓகே. அதான் சொல்றீங்களா? சார் அவர் நம்பரை போடுங்க, தீபக்குமார் குப்தா சார் நம்பரும் போட்டுருங்க. யாருன்னா வேணும்னா லோன் விஷயமா வேணும்னா நீங்கள் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வில் டிஸ்கஸ். தேங்க்யூ. இளங்கோ சார் உங்கள் நம்பரும் தீபக்குமார் குப்தா சார் நம்பரும் சேட் பாக்ஸில் போட்டுருங்க சார். என் நம்பர் போட்டதா அவர் நம்பர் போட்டதா? நல்லது சார், நல்லது. நன்றி. ஓகே சார். shall we conclude the meeting? சார் வணக்கம் சார். என் பேர் இளையராஜா. அந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து தாழ்த்தள பேருந்து விட்டுருக்காங்க இல்லையா, அதுல வந்து இப்ப அதுல மாற்றுத்திறனாளிக்கு ஏற்கனவே போக்குவரத்துல வந்து சலுகை இருக்கிற மாதிரி அதுக்கும் நமக்கு சலுகை இருக்குங்களா? இதை பத்தி எனக்கு தகவல் தெரியணும் சார். சார், ஏசி வண்டி நீங்களாக அனைத்து பேருந்துகள்லயும் 4% உண்டு. அதுல எதுலயுமே மறுக்க முடியாது. புரிஞ்சுதா இளையராஜா? ஓகே சார், புரிஞ்சுதுதான் சார். ஏசி ஒரு சில எல்லா விஷயமா அதாவது சாய்வு தளம் இருந்தாலும் சரி, இல்லாத ஈவன் எஸ்சிடிசி பேர் கொண்டு முதற்கொண்டு எல்லாத்துலயுமே உண்டு. ஓகே சார். சரிங்க சார். சிடிசிலே சார் உங்களுக்கு ஸ்லீப்பர் பஸ் நான் ஏசியா இருந்தா அதுலயும் உண்டு. ஓகேங்க சார். இப்பதான் வந்து நாமக்கல் ராசிபுரத்துக்கு வந்து விட்டுருக்காங்க, ராசிபுரம் டு சேலம். ஸோ அதுக்கு தான் சார் நான் பயணம் செய்யலாம், சேலம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி சில யூடியூப்ல இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி தாழ்த்தள பேருந்துல வந்து பயணச்சீட்டு தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் சார் கேட்டேன். தேங்க்யூ சார். இளையராஜா அப்படின்னா இந்த நம்பர் சார் சொன்ன மாதிரி 147 நம்பர் 1100 நம்பருக்கு நீங்க வந்து பதிவு செய்வதற்கு ரெடியா இருங்க. இன்கேஸ் என்னன்னா நீங்க பதிவு பண்ணுங்க, நீங்க சார் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு போங்க, இளங்கோ சார் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக உங்களோட பயணம் இனிதாக அமைய பேரவை வாழ்த்துக்கிறது. அடுத்து சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் ஜாகிர் ஹுசேன் பேசுறேன், ஷார்ஜால இருந்து. வெல்கம் சார். ஓகே. நம்ம யூடி ஐடி கார்டு இருக்கு சார். ஆமா. அதுல வந்து நம்ம லோகோ, டிசபிலிட்டி லோகோ வேணும் சார். ஏன்னா நம்ம பல விதத்துக்கு நம்ம வந்து காப்பி கொடுக்குறோம், ஆதார் கார்டு காப்பி. இவங்க வந்து டிசபிலிட்டியா இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஓகே, அது பார்ப்போம் சார். அது பாலிசியில் ஒரு டெசிஷனு. அந்த கார்டில் என்ன லோகோ இருக்குங்கிறது நான் பார்த்துட்டு என்னங்கிறது அதை சஜஸ்ட் பண்ணுவோம் சார். யூடிஐடி கார்டுங்கிறது சார், ஜாகிர் சார், யூடிஐடி கார்டுங்கிறது டிசேபிலிட்டிக்கு மட்டும் தான் கொடுக்குறது. அதுல லோகோ இருக்கும், நெசசிட்டி கிடையாது. இல்ல சார், நான் வந்து இந்த கார்டுக்கு சொல்றேன் சார், ஆதார் கார்டுக்கு சொல்றேன். அதை சொல்லுங்க, யூடிஐடி கார்டுன்னு சொன்னீங்களா, அதனால சொன்னேன். இல்ல, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி சொன்னேன். இல்ல சார், அதாவது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது யூடிஐடி கார்டு வந்து யூடிஐடி கார்டுல தான் லோகோ இல்லை, அதான் நீங்க சஜஸ்ட் பண்ணி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆதாருக்கு ஆதார் கார்டு இல்ல, ஆதார் கார்டுல அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது ஜாகிர் சார். ஏன்னா நீங்க இன்க்ளூஷன் பத்தி நம்ம போய்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து எங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி காட்டுங்கன்னா என்ன, அதை வந்து ஒரு சிலருக்கு அந்த சந்தோஷப்படும், ஒரு சிலர் வந்து அதில் வந்து இது தப்புன்னுவாங்க. அதனால அதை நம்ம வந்து அதை பத்தி விரிவா பேசிட்டு நம்ம அது பண்றது என்ன பண்ணுவோம். ஆனா இது நான் வந்து இங்க யூஏல இருக்கேன் சார். ஆனா வந்து அதுல வந்து இந்த லோகோ கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு. அங்க உள்ள கார்டுல கொடுத்துருக்காங்க. சரி, அங்க கொடுத்துருக்காங்க. இங்கேயும் செப்பரேட் கார்டு இருக்கு, டிசபிலிட்டி கார்டு. அதான் சார், நம்ம இங்க வந்து எல்லாம் இன்க்ளூஷன் பத்தி பண்றதால செப்பரேஷன் வந்து பண்ண மாட்டாங்க இங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். அதுல வில் see that. ஏன்னா நான் வந்து இப்ப வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது நான் ஆல்ரெடி ஆதார் கார்டு காப்பி கொடுக்கும் பொழுது நான் டிசபிலிட்டி லோகோ இருந்தா இவங்க டிசபிலிட்டின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்குவாங்க சார். சரி, அந்த கார்டோட மாடல் அனுப்புங்க, வில் எக்ஸ்ப்ளோர் தட் ஆப்ஷன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார்.
இளங்கோவன் சார் வணக்கம் கலப்புங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நான் படகுல இருந்து ராதாகிருஷ்ணன் பிசியோதெரபிஸ்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க வாய்ஸ் ராதாகிருஷ்ணன். கிளியரா இல்ல சார் இப்ப நான் சிதம்பரம் சார் கிட்ட வந்து நான் முன்னாடியே பேசியிருந்தேன் உங்கள்கிட்ட. நீங்க வந்து இந்த வாலண்டியர்ஸ் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து மெடிக்கல் சைடு ஒரு 5 மெம்பர்ஸும் டீச்சர் சைடு ஒரு 5 மெம்பர்ஸும் ஆக பார்த்து 10 மெம்பர்ஸ் வந்து சேர்த்துட்டோம் சார். நீங்க ஃபர்தரா சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம் சார். சரி முடிவிட்டேன் நான் ராதாகிருஷ்ணன். நம்ம பேசுறது முடிஞ்ச உடனே நான் சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் பேசுவோம். நாளைக்கு ஈவினிங் வந்து டைரக்ஷன் கொடுக்குறோம். என்ன பண்றது பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மோகனாம்பாள் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க மோகனாம்பாள். சார் வீக்கெண்ட்ல ஒன் டைம் உங்களை கூப்பிட்டுருந்தேன் சார் லாஸ்ட் வீக். அது வந்து ராதாகிருஷ்ணன் சார் இப்ப சொன்னாங்கல்ல சார், அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக தான் சார் கால் பண்ணியிருந்தோம். நானும் சேட்டு சார் எல்லாருமே. கரெக்ட் மோகனாம்பாள். என்னன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க்கு வந்து காலையில 7ல இருந்து நைட்டு 9 வரையும் போயிடுச்சு என் ஒர்க்கு. ஸோ அதனால இன்பிட்வீன் கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்களுக்கான மூவ் பண்ணிட்டு முதல்ல மீட்டிங்ல சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்ல வரது அதேதான். சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டீங்க சார். நான் நோட் பண்ணிருக்கேன் சார். 3 விதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்னு வந்து ஒரு லீடிங் சுப்ரீம் கோர்ட் லாயர் மூலியமா வந்து சிஎம்யும் அவங்க சீஃப் செக்ரட்டரி அப்ரோச் பண்றதுக்கு டைம் கேட்டுருக்கிறோம். அது இந்த வாரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த டைம்ல சொல்றேன். உங்களுக்கு வாலண்டியர்ஸ் வாங்க போய் பார்த்துடலாம். ஸோ மதன் மோகன் சாரோட டாக்குமெண்டேஷன் கேட்டிருக்கேன். மதன் மோகன் சார் வந்து டாக்குமெண்ட் வாங்கி தரேன்னு இருக்காரு. வாங்கி கொடுத்தாருன்னா அதை வச்சு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்குவோம். அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா பாக்குறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுப்போம். சரிங்களா? இது வந்து சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய முடிவு. அதுக்கு பிறகு வந்து எல்லாம் கரெக்டா வரணும். நாமளும் வந்து எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு வெற்றியை வந்து நம்ம பெற முடியும். தேங்க்யூ. சரிங்க சார். தேங்க்யூ சார். போன் எடுக்கலனாலும் ஆன்சர் பண்ணலனாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது முழுமையா தெரிஞ்சு நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? கட்டாயமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஓகே. அத்தியனா சார். அரே you also become tired now. Thank you so much sir. We'll hand over to you, then we'll conclude this session sir with the vote of thanks. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருக்கு. பல கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த விதத்தில் உண்மையிலுமே மிக 180வது வார கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. பல கருத்துக்கள் இதிலே பதிவிடப்பட்டிருக்கிறது, ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது, கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதற்காக வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். கலந்துகிட்டவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய முடிவாக நன்றி கூறுவதற்காக நாம் இப்பொழுது தயாராக இருக்கின்றோம். அதற்காக திரு கோபிநாத் அவர்களை இந்த நிகழ்வுக்கு நன்றி கூற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்பான நடைமுறையில் 180வது வார பேரவை கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக நடத்தி தந்த தமிழ்நாடு உதவிக்கர மாவட்ட அலுவலகத்தில் சேலம் மாவட்ட தலைவர் ஐயா அத்தியன் அவர்களே, பேரவையின் செயலாளர் பேராசிரியர் சிதம்பரம் அவர்களே, அமர் சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, திரு பகவதிகுமார் அவர்களே, தீபக்குமார் குப்தா அவர்களே, முருகேசன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, டாக்டர் ஸ்டேட் அவர்களே, தமிழ்நாடு உதவிக்கர மாவட்ட அலுவலகத்தின் மாநில பொருளாளர் நந்தகுமார் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் தீபக்குமார் குப்தா அவர்களே, பேரவையின் அட்மின் குழு தலைவர் இளங்கோவன் அவர்களே, டாக்டர் எஸ் மோகனாம்பாள் அவர்களே, டாக்டர் சாமுண்டீஸ்வர் அவர்களே, இளையராஜா அவர்களே, கோவிந்தராஜன் பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே மிகவும் அருமையாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் மதன்மோகன் அவர்களே, சைகை மொழி பயிற்பாளர் அம்மையார் அவர்களே, குமரி வீல்சேர் அவர்களே, மோகனா அவர்களே, முனைவர் மாலதி அனந்த பத்மநாபன் அவர்களே, முனியப்பன் அவர்களே, சிவகாமி சைகை மொழி பயிற்பாளர் சிவகாமி சுந்தரிமான் அவர்களே, சுதாகர் அசீஸ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, காஜாவிலிருந்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜாகர் அவர்களே, சகோதரர்கள் இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திலகவதி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பித்துக் கொண்ட அனைத்து நல்லுறர்களே,
அனைவருக்கும் இந்த நடுகிற வழக்கத்தை சேர்த்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிக அழகாக நன்றி உரை கூறி நிகழ்வுகளை நிறைவு செய்திருக்கிறீர்கள். நன்றி. எல்லோருக்கும் நன்றி சார். எல்லோருக்கும் நம்முடைய நிறைவு வணக்கத்தை சொல்லி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.